கசின்ஸ் எல்லாம் எப்பரா இருக்கீங்க? ஸோ ஓகே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தயாங்கோட ஃபைனல் பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் டர்ன் இன்டு லவ். ஸோ அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஸோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அக்கா தயாங்கையும் ஐனியும் சேர்த்து வைங்க. கதை நல்லா இருக்கு. நீங்க வந்து டிஃப்ரெண்ட்டா போட்டிருக்கீங்க. எனக்கு நான் ஹாப்பியா இருந்துச்சு கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப. ஸோ எனிவேஸ் இன்னைக்கு இந்த ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். மறக்காம ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. அதே மாதிரி லைக்கும் மறக்காம பண்ணுங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, இன்னைக்கு நம்ம இந்த ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன முடிச்சிருப்பேன்னா, நான் தயங் பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அண்ட் தென் நீங்கள் தயங்க விட்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ அவன் கூட ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க. அதை அவன் சரியாக பார்த்துருக்க மாட்டான். அண்ட் தென் உங்கள் பாட்டி கேட்டிருப்பாங்க, நீ எதுக்கு தயங்கிட்ட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலை, அதனாச்சும் நீ சொல்லியிருக்கலாம்லன்னு. அப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லை அது அவனுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் வாங்கடா இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, மிஸ் வாயன் தானா? ஆமாம், நீங்கள்? நான் ஜூனோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன என்னாச்சு? மறுபடியும் சண்டை கிட்ட போட்டேனா? ஆமாம், இங்கே கொஞ்சம் கிளம்பி வரீங்களா? சரி ஓகே, 1 ஹவரில் வந்துடுறேன். இல்லை இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வரணும். சரி ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ வரப்போ யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த பையன் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சான்? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான். இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ ஜூன் அங்கே நின்றுட்டு இருக்கான் வெளியா. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஜூன் என்னடா பண்ணா? இன்னைக்கு யார் அடிச்சா? அம்மி, நான் யாரையும் அடிக்கல. அப்புறம் எதுக்கு உன டீச்சர் வர சொன்னாங்க? அது அந்த பையனை தள்ளி விட்டுட்டேன். அதுக்கு தான் என்ன இப்படி பண்ணாங்க மம்மி. ஆனால் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா? ஜூன் வாயை மூடு. வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க. இது 3வது ஸ்கூல் ஜூன். இப்போ நான் என்ன பண்ண போறாங்க உன்ன? மம்மி நான் வேணும்ட்டு பண்ணல. வாயை மூடு அப்படின்னு நீங்க அவனை திட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டீச்சர் வராங்க. நீங்க சாரி மேம், அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணியிருப்பான். இங்க பாருங்க, இது நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் பிரின்சிபல் போய் மீட் பண்ணுங்க. என்ன பிரின்சிபலையா? ஆமா, போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ நீங்க ஜூனை பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க பிரின்சிபல் ரூமுக்கு தான். ஸோ அங்கே அந்த பையனோட பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் பிரின்சிபலை பார்த்துட்டு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வாயன். என்ன வாயன், உங்கள் பையன் இதோட 3வது வாட்டி இதை பண்ணியிருக்கான். நானும் போனா பொண்ணு சின்ன பையனை விட்டுட்டு இருக்கேன். இதே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் கண்டிக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார், நான் சொல்லிட்டேன். ஆனால் அவனுக்கு கோவம் அதிகமாக வருது சார். நானும் அடிச்சும் பார்த்துட்டேன். பட் அவன் திருந்தலை. இங்கே பாருங்க வாயன், இதெல்லாம் எங்களால் ரீசெண்டாக எடுத்துக்க முடியாது. இந்த பையனை தள்ளி விட்டு உனக்கு ரத்தமே வந்துருச்சு. நல்ல பின்ன அவனுக்கு எதுனா ஆச்சுன்னா அந்த ஸ்கூல் தான் பதில் சொல்லணும். நீங்களா சொல்லுவீங்க? சாரி சார், இனிமே அப்படி நடக்காது. என்ன நடக்காது? எதுக்கு அடிச்சேன்னு சொல்லிட்டு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான். அப்படியே வாய மட்டும் நிற்கிறான். காரணம் தெரிஞ்சா என்னாச்சும் நாங்கள் எதனா சப்போர்ட் பண்ண முடியும். எதுவுமே பேசாம இருக்கான். அட்லீஸ்ட் நீங்கனாச்சும் கேளுங்க. சரி சார். ஜோன், எதுக்கு அந்த பையனை தள்ளி விட்டா? மம்மி சொல்லு ஜோன், எதுக்கு தள்ளி விட்டா? அது இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஜூன் சொல்லு ஜோன். அப்போ உன் ஸ்கூல்லேருந்து அனுப்பிடுவாங்க. சொல்லு. என்ன ஸ்கூல்லேருந்து அனுப்பினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். இவன் எனக்கு பிடிக்காது. இவன் எப்பவுமே என்ன எப்படி பார்த்தாலும் எதுனா சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால தான் அடித்தேன். இங்கே பாருங்க மம்மி, நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நான் இவங்கிட்ட சாரி கேட்க மாட்டேன். ஜூன், என்ன பேசிட்டு இருக்கா? மம்மி இப்படி தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு அப்படி நீங்க கத்திட்டு இருக்கீங்க. அந்த பையனோட அம்மானா? சார் இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த பையன் இந்த ஸ்கூல்ல இருந்தானா ஏன் பையனை இந்த ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு தெரியும் தானே, ஹஸ்பண்ட் தான் இந்த ஸ்கூலுக்கு பாதி ஃபண்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ என் பையன் வரலனா அந்த ஃபண்டையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். மேம் என்ன மேம்? பாருங்க, உங்களுக்கு என்ன இந்த பையன் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். மிஸ் வாயன், உங்கள் பையனோட டிசி வாங்கிக்கோங்க. சார் டிசி வாங்கிக்கோங்க வாயன். இதுக்கு மேலே உங்கள் பையனை இங்கே வச்சிருக்க முடியாது. அண்ட் தென் சாரி, வேறு ஸ்கூலில் பார்த்துக்கோங்க. சார் அவன் சின்ன பையன் சார், வேணாம் சார். இப்போ அவன் ஸ்டாப் பண்ண இல்லை வாயன், இது 3rd டைம். இதுக்கு மேலே அவனை வச்சுக்க முடியாது. அண்ட் தென் எங்களால் எந்த பையனையும் வளர்க்க முடியாது. ஐம் ஸோ சாரி வாயன், உங்கள் டிசியை வாங்கிக்கோங்க.
அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ நீங்க ஜூன் கிட்ட, ஜூன் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் கேட்க மாட்டேன். ஜூன் கேளு ஜூன். நான் கேட்க மாட்டேன் மம்மி, நான் கேட்க மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் அவன் தான். அப்ப அந்த தப்புனாச்சு சொல்லு. சொல்ல மாட்டேன். ஜூன் உனக்கு என்னதான் பிரச்சனை? வர வர அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு ஜூன் அப்படின்னு நீங்க கத்தி விட்டுறீங்க. அவன் அப்படியே அழுதுகிட்டு வெளியே ஓடிடுறான். ஸோ நீங்க சாரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் டிசி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த டிசி வாங்கிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அத்த ஜூன் அங்க நின்றுட்டு இருக்கான் அப்படியே அழுதுகிட்டு. ஸோ நீங்க அவன் கிட்ட போயிட்டு பா வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன். நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினீங்களா? நீ பண்ண தப்புக்கு நான் திட்டேன். இப்ப எதுக்கு அந்த பையனை வந்து நீ அடிச்சா? அம்மாட்ட கூட காரணம் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொன்ன நீங்க கஷ்டப்படுவீங்க. என்னென்ன கஷ்டப்படுவேன்? நீ இப்படி பண்றதல்லவா நான் கஷ்டப்பட்டு போறேன். நான் சொல்ல மாட்டேன் மம்மி, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்லவே வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறீங்க. ஸோ பாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க போயிட்டு இப்ப ஜூன் கிட்ட, ஜூன் என்ன ஜூன் பண்ணி வச்சிருக்கு ஸ்கூல்ல? அம்மா பாவம் தானே, எத்தனாடி உனக்கு ஸ்கூல் மாத்திக்கிட்டே இருப்பா? இதுக்கு இந்த வயசுல உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அப்பா நான் அப்படிதான் பண்ணுவேன். அந்த பையன் இப்படி சொன்னானா? அவன் என்ன சொன்னா? நான் சொல்ல மாட்டேன், அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. என்ன ஜூன் நீ சொல்லு, பாட்டி கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். சரியா? வாயன் நீ வெளியே போ. பாட்டி வெளியே போ வாயன், நான் அவன்கிட்ட கேக்குறான். சரி கேளுங்க, நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கடைக்கு போயிடுறீங்க. இதே செட் ஜூனும் பாட்டியும் தான் இருக்காங்க. இப்ப சொல்லு பாட்டி கிட்ட, என்ன பண்ண அந்த பையன்? பாட்டி அம்மா என்ன சொன்னாங்க? எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், யாரையும் அடிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒன்னு யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா நீ வந்து மிஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா அப்படிதான் சொன்னா. ஏன் என்னாச்சு? பாட்டி இன்னைக்கு நீங்க லஞ்சுக்கு டம்ப்ளிங்ஸ் கொடுத்துருந்தீங்களா? ஆமா கொடுத்து விட்டுருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க சொல்லி. ஆமா என்னப்பா ஆச்சு? அந்த டம்ப்ளிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்க போனேன். அந்த ஜான் பையன்கிட்ட அவன் எனக்கு கேவலமா பேசினான். என்ன பேசினான்? நீ எதுக்கு எனக்கு டம்ப்ளிங்ஸ்லாம் கொடுக்குற? உனக்கு தான் உங்க அப்பாவே கிடையாது. உங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க போல, அதனால தான் உங்க அப்பா உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு போல. அப்படி இப்படி அம்மா பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னேன் இப்படிலாம் பேசக்கூடாது, மற்றவங்க மம்மியா இது ரொம்ப தப்பு, இது ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா. நான் அப்படிதான் பேசுவேன், உங்க மம்மி வந்து கெட்டவங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாட்டி நான் பொறுமையா தான் போனேன், போய் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அவனா நீ போய் உட்காரு, சும்மா சும்மா எதுனா சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டாங்க. நானும் சரி விட்டுட்டேன். அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தேன். நான் ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணுகிட்ட வந்து என் அம்மா பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு கோவம் வந்துடுச்சு, பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். பாட்டி நீங்களே சொல்லுங்க, ஒருத்தவங்க அம்மாவை பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசினா கோவம் வருமா வராதா? வரேன்டா ஜோன், ஆனா அதுக்காக அப்படி பண்ண. ஆமா என் அம்மாவை யாரு தப்பா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. என் அம்மா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுல நான் வர இப்படி பண்ணிட்டேன். பாவம் அம்மா. பிரின்சிபல் சார் அம்மாவை ரொம்ப திட்டாரு. எனக்கு அம்மாவை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என் அம்மாவையும் தப்பா பேசினாங்க, போவே மாட்டேன் பாட்டி. சரி சரி அல்லாதானா? அள்ளக்கூடாது சரியா? உங்க அம்மா நல்லவங்க, அதே மாதிரி நீ ரொம்ப நல்ல பையன். உங்க அம்மாக்கு நீ கிடைச்சது அவ பண்ண பெரிய புண்ணியம். சரியாச்சும் அள்ளக்கூடாது சரிங்களா? சரி பாட்டி நான் அள்ள மாட்டேன். நீங்களும் அம்மா கிட்ட அள்ளக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் சொன்ன அம்மா கோச்சிப்பாங்க. அதெல்லாம் அவ கோச்சிக்க மாட்டான், நான் பேச வைக்கிறேன் சரியா? சரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்லயே அவங்க கிஸ் பண்றாங்க. ஸோ அவனும் அப்படியே ஹக் பண்ணி உட்காந்துருக்கான். அண்ட் தென் அப்படிதான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ நீங்க மார்க்கெட்லாம் போயிட்டு ஜூனுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அது அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. அவனா உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கான். ஸோ நீங்க அப்படியே அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. என்ன ஜூன், அம்மா திட்டினாச்சு கோவமா இருக்கியா? இல்லை மம்மி அப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் அம்மா உனக்கு பிடிச்ச ஜல்லி வாங்கிட்டு வந்திருக்கான், அண்ட் தென் உனக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா, எடுத்து சாப்பிடு. மம்மி
உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல, எனக்கு இல்ல. ஏன்? பாட்டி சொல்லிட்டாங்களா? பாட்டி என்ன சொன்னாங்க? இல்ல, அந்த பையன் உங்கள தப்பா பேசினால தான் அவன புடிச்சு தள்ளி விட்டான். அதான் பாட்டி சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்ல, இல்ல. பாட்டி எதுவுமே சொல்லல. எனக்கு தெரியும் ஜோன், நீ கோவப்பட மாட்டேன்னு. ஆனா உன்னை காயப்படுத்துற மாதிரி பேசினால தான் நீ இப்படி பண்ணியிருக்க. அம்மாவும் உன்னை ரொம்ப திட்டிட்டான். சாரிண்ணா. மம்மி, சாரிடா தங்கம். ஆ, அம்மாவை நீ எவ்வளோ லவ் பண்ற? அம்மா அது தெரியாம உன்னை ஹர்ட் பண்ணிட்டல. சாரிடா தங்க குட்டி. மம்மி, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நான் தான் சாரி சொல்லணும். என்ன பிரின்சிபல் சார் உங்களை திட்டினார்ல, அவர் கிடக்குறாரு. அவருக்கு என்ன தெரியும் பையனை பத்தி? என் பையனுக்கு நான் தான் உலகம். அவன் உலகத்தை பத்தி தப்பா பேசினா அவனுக்கு கோவம் வராதா? ஆ, இங்க பாரு ஜோன், யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அம்மா என்னைக்கு ஒன்று திட்ட மாட்டேன், சரியா? மம்மி ப்ராமிஸா? ப்ராமிஸா? சரியா? ஆ, ஜோன், அவனை கேட்பேன். நீ உண்மையை மட்டும் சொல்லணும். உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆஹா, எனக்கு வேணாம். எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம். நீங்க போதும். எனக்கு என்ன கோவம்னா, சும்மா சும்மா எதுக்கு அவரை வச்சு அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க? நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. அவர் தான் அவங்கள விட்டுட்டு போயிருப்பாரு. நீங்க ஒன்றும் அவரை விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க மம்மி. ஏன்னா அவரு ரொம்ப கெட்டவரா இருந்திருப்பார் போல. அதனால தான் நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஜூன், இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? இல்ல மம்மி, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்வீட் கேர்ளா இருக்கீங்க. எனக்கு ஆசை லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் என் கூட எப்பவுமே இருக்கணும். அடப்பாவி, இந்த வயசுலயா உனக்கு? ஆமா. ஐயா, எனக்கு உங்களை மாதிரி தான் மம்மி பொண்ணு வேணும். அப்பதான் அவ என்ன நல்லா பார்த்துப்பாங்க. சரிடா தங்க குட்டி, உனக்கு அதே மாதிரி பொண்ணு கிடைப்பாங்க மம்மி மாதிரியே. சரியா? ம், சரி. ஃப்ரெண்ட்ஸ் வீட் சாப்பிட்றியா? ம், சாப்பிட்றேன். நீங்க? நீ சாப்பிடு தங்கம். நீ சாப்பிட்றத பார்த்து மம்மி சாப்பிட்ட மாதிரி தான். இல்லை இல்லை, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். ஸோ நீங்களும் அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. உங்க பாட்டி அது தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுடி. பையனும் அப்பா இல்லாம எப்படி இந்த வாழ்க்கைய வாழ போறான்? அவனுக்காகனாச்சும் நீ யோசிக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ணா, நீ சந்தோஷமா இருக்கணும். பாட்டியோட கடைசி ஆசையா கூட அது இருக்கலாம். நீ சந்தோஷமா ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இதே சைடு இப்போ தயவங்க பார்க்கலாம். ஸோ தயவங்க இப்போ ஜேஜு வந்திருக்கான். எதுக்காகனா இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ தயவங்க பற்றி சொல்லிடுறான். ஸோ தயவங்கோட அப்பா இறந்துருப்பாரு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அவன் தான் டேக் ஓவர் பண்ணுறான். ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்கானான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அவன் ரொம்ப கோல்டாக மாறிட்டான். நீங்கள் அவன் லைஃப்லேருந்து போனதுலேருந்து அவன் உங்களை தேடாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் உங்களை தேடி இருப்பான். பட் இங்கே கிடைச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ கூட இங்கே ஜேஜு வந்திருக்க ஒரு ரீசன் பிஸ்னஸ்க்காக தான். ஆனால் அதோட மெயின் ரீசன், இங்கே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துருப்பீங்களா, அங்கே அந்த செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆனிவர்சரி. அப்போ அதை ஃபோட்டோவாக எடுத்திருந்து இன்ஸ்டாவில் போட்டிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு தயவுக்கு அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தயம் இப்போ ஜேஜு வந்திருக்கான் உங்களை தேடி தான். ஸோ எப்படியாச்சும் உங்களை மீட் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கான். ஸோ இப்போ அவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும். பட் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து கால் வருது தயவுக்கு, இந்த மாதிரி அந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அவங்க அட்ரஸை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தயம் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ பிஏ வராங்க. சார், உங்கள் மீட்டிங் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வரலாம். என்னால் வர முடியாது. ஆனால் சார், இது கிட்டத்தட்ட 1000 crores. அதுக்கு மேலே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. சரிங்களா? மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன். சார், கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்கு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் சொல்லு, எங்கே இருக்கா? நான் ஜேஜுல இருக்கேன். ஜேஜுக்கா? என்னடா அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டியா? ஆமாம், இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பையன் இங்கே தான் ஏதோ இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாம். அதான் அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். என் மச்சான் கரெக்டாக இருக்குமா? போய் மீட் பண்ணா அவன் ஏற்றுப்பாளா? அவள் ஏற்றுக்கலாலோ ஏற்றுக்கலையோ, ஆனால் அவள் காலில் விழுந்துனாச்சு நான் கூட சேர்ந்துருவேன். என்னால் முடியல மச்சான். 5 வருஷம் நான் தேடாதவள நாய் மாதிரி தேடிட்டு இருந்தேன். இப்போதான் அவள் இருக்கிறான்னு ஒரு இடம் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை விட்டுற மாட்டேன்டா. அவள் என்ன வேணா அசிங்கப்படுத்திட்டேன், கேவலப்படுத்திட்டோம். ஆனால் என்னால் அவள் விட முடியாது மச்சான். உனக்கே தெரியும், இந்த 5 வருஷம் வெளில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
எனக்கு எனக்கு வேணும் மச்சான், வேணும். சரி சரிடா, ஒன்றும் ஆகாது. அவளை மீட் பண்ணி என் பேசு, எல்லாம் சரியா வரும் அப்படின்னு அவனை சொல்லியிருப்பான். அண்ணன் தயம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இன்ஸ்டியூஷன் தான் வந்திருப்பான். ஸோ ஒரு டைம் வந்து ஒரு 7 o'clock இருக்கும் ஈவினிங். ஸோ அவன் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இன்ஸ்டியூஷனோட ஓனர் பார்த்துருப்பாரு. சார், என்ன வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க, உள்ள வாங்க. ஓகே, சரி. நான் கேட்டிருந்தேன் இன்ஃபர்மேஷன். சார், அதெல்லாம் இருக்குது, முதல்ல நீங்கள் வந்து உட்காருங்க. காஃபி டீ எதனா குடிக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் வேணாம், இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை பார்த்தா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இப்போ தாங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ தயாங்க அதை பார்த்தோன்னே அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. ஃபைனலாக அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா உங்களை தேடாத இடமே கிடையாது. இப்போ நீங்கள் உனக்கு கிடைக்க போறீங்க. செம ஹாப்பினஸோட உங்களை தேடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இதே சைடு இப்போ நீங்களும் ஜூனும் ஒன்னா குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் கியூட்டா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கண்ணா ஜூன், மம்மி பார்த்துப்பேன் தங்கம், நீங்கள் போங்க. மம்மி கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களே பாவம், காலையில் ஒர்க் போயிட்டு அப்புறம் நைட்டு எனக்கு சமைச்சுனா கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஜூன், என்ன நீனு? போ, மம்மி பார்த்துப்பேன், கிளம்புங்க, போய் கார்ட்டூன் பாருங்க. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வேற எதுவுமா வேணுமா? வேற எதுவும் வேணாம், ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க, மம்மி குக் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன், சரியா? நான் போகணுமா? ஆமா போகணும். போ. ஆஹா, போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன், என்ன போகாதுன்னு சொல்லாதீங்க. சரி சரி, நீ கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு உங்க பக்கத்துலேயே நிற்கிறான். ஸோ உங்களுக்கு அவனை பார்க்குறப்ப தயாங்கோட ஞாபகம் தான் வருது. ஸோ தயாங்கும் இதே மாதிரி தான். எப்படின்னா நீங்களும் தயாங்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பீச் மாதிரி போயிருப்பீங்க. ஸோ அப்போ கூட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும், நீ வெயிட் பண்ணுறியா? இல்லை, நானும் வருவேன். தயாங், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், அங்கெல்லாம் நீ வர முடியாது. பரவாயில்லடி, அவன் வரேன், என்னை விட்டு போன்னு சொல்லாதா, எனக்கு பிடிக்காது, எப்பவுமே அவன் கூடி தான் இருப்பான், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்க ஷாலை பிடிச்சிட்டு பக்கத்துல நிக்கிறான். என்னடா குழந்தை மாதிரி பண்ற? ஆமா, அவன் குழந்தைதான். ஆறா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தையும் இப்படிதான் பண்ணுவான், உன் பக்கத்துல நிற்பான், அவனை விடவே மாட்டான், அந்த மாதிரிதான் இருக்கும் பாரு. அப்படியா? அப்பெல்லாம் இருக்க மாட்டான் என் பையன். எல்லாம் அவன் அப்படியே என்ன மாதிரியே இருப்பான், எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். எனக்கும் அவனுக்கும் நிறைய சண்டை வரும் பாரு. அம்மா எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நல்லா சண்டை போட போறோம். நீ முழிக போற பாரு. என்ன தயங்க எப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும் டிமட்டாட்டி அப்படின்னு அவன் அப்படியே உங்க ஃபோர்ல கிஸ் பண்ணிருப்பான். ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்ட் தான் ஞாபகம் வருது. ஸோ நீங்க அப்படியே ஜூனை பாக்குறீங்க. மம்மி குக் பண்ணிட்டீங்களா? குக் ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்றியா? அம்மா எடுத்துட்டு வரேன். பாட்டி இப்போ எழுப்பி விடு, தூங்கிட்டு இருக்காங்களா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் பாட்டி எழுப்புறதுக்காக ஒரு ரூம்குள்ள போறான். ஸோ அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி எழுந்துவீங்க பாட்டி. என்ன ஜோன்? அம்மா சமைச்சிட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க. இந்த வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் தென் ஜூன் அப்படியே டைனிங் டேபிள் வந்துட்டு ஸோ பிளேட்ஸ் அண்ட் ஃபோர்க் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ நீங்க போக பாக்குறீங்க. அதுக்குள்ளே ஜூனே, மம்மி நான் போய் ஓப்பன் பண்றேன், நீங்க ஒர்க் பாருங்க. ஜூன், நீ பார்த்துப்பியா? நான் போறேன் மம்மி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த குட்டி டேபிள் போட்டு அப்படியே கதவை லாக் திறந்து விடுறான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, தயாங் தான். ஸோ அவன் பார்த்துட்டு அங்கிள் நீங்க யாரு? வயன். அம்மாவா? அம்மாவை கேக்குறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டே இருக்கான். அவனுக்கு ஷாக் ஆகுது, அம்மாவான்னு சொல்லணும்னே ஜூன் சொன்னோன்னே. ஜூன், யாருப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வெளியே இருந்து எட்டி பாக்குறீங்க. பார்த்தா தாயம். அவ்வளோதான், நீங்க செம்ம ஷாக் ஆயிட்டீங்க. அப்படியே அங்க ஸ்டன் ஆயிட்டு நிக்கிறீங்க. தாயாங்க உங்களை பாக்குறான். நீங்க டோட்டலா ஆளே மாறிட்டீங்க. ஸோ நீங்கள் லாங்காக வச்சுருப்பீங்கள்ல, அது இப்போ கொஞ்சம் கட் பண்ணியிருப்பீங்க. அந்த பார்க்கவே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க. 5 வருஷத்தில் உங்கள் மாற்றம் அதிகமாக இருக்குது. டயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டே நிற்கிறான். ஜூனா, அங்கிள் நீங்கள் யாரு? யார் தேடி வந்தீங்க? அயன் எப்படி இருக்க? தயோங், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அயன், எதுக்கு இங்க வந்த? என்னோட பாக்குறதுக்காக தாண்டி வந்த, போ சொல்லாதடி,
இங்க பாரு, நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுவா. ப்ளீஸ் வா, என்னை ஏத்துக்குவா. தயம் வெளியே போ. நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை கெடுக்காத தயம். உன் காலில் விழுகிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு தயம். ப்ளீஸ் வா, என்ன புரிஞ்சுக்க முடியும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுவா. தயம் தயம் வேணாம் தயம். மறுபடியும் லைஃப்ல வராது தயம். நீ பட்ட அந்த கொடுமை என்னால மறக்க முடியாது தயம். ப்ளீஸ் போ. அப்படி நீங்க அழ ஆரம்பிக்கிறீங்க. ஜூன் பார்த்துட்டு, அங்கிள் என்ன பண்றீங்க? அம்மா அழுகுறாங்க, போங்க வெளியா, போங்க கத்துறான். அங்கிள் போங்க வெளியா, போங்க போங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா போலீஸ் கால் பண்றீங்க. தயம்னா என்ன பண்ற? நீ வெளியே போறே, போலீஸ் கால் பண்ணுவா. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பண்ணதுக்கு. நீ எதுவும் சொல்ல வேணாம் தயம், தயவு செஞ்சு போயிடு. உன்னை மீட்டே பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப தூரமா வந்தேன், இங்க இவனை தேடி வந்துட்டியா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், என்னை தேடி வந்த நான் செத்துருவேன். அதே மாதிரி எதுக்கு தயம் நீ வந்த? நான் சாகணுமா? ப்ளீஸ் டே, அப்படிலாம் சொல்லாதடி. இந்த உலகத்துல எனக்கு இருக்குது நீ மட்டும்தான். நீயும் நம்ம விட்டு போக சொன்னா நான் எங்கடி போவேன்? எங்கேயும் போ. எதுக்கு என்ன தேடி வந்த? என்னை ஏமாத்திருப்ப, அந்த வழி உனக்கு தெரியல. இப்ப மட்டும் போயிட்டு தாயோ, நான் நிம்மதியா இருக்கேன். என் வாழ்க்கைக்கு எடுக்காத தாயோ. அப்படி நீங்க சமயம் அழுதுட்டு இருக்கீங்க. தயவுக்கு என்ன பேசுனே தெரியல. ஸோ நீங்க அப்படியே தயவுக்கு புஷ் பண்ணி விட்டுறீங்க. அவன் அப்படியே வெளியே போயிடுறான். ஸோ டோரை லாக் பண்ணிட்டீங்க. ஸோ ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல. மம்மி அது யாரு? அவர் எதுக்கு உங்ககிட்ட இப்படிதான் பேசுறாரு? யாரு மம்மி அது? ஜூன், அவன் தான் அப்பா. ஆனா அவன் நமக்கு வேணா ஜூன். அம்மாவை ரொம்ப அழ வச்சுட்டான். அவன் உனக்கு அப்பாவா இருக்க கூடாது. உனக்கு அப்பா வேணுமா? ஆஹா, எனக்கு வேணாம். நீங்க அழுகுறீங்க, வேணாம். நாள் வேணாம் மம்மி, நீங்க அழாதீங்க. எனக்கு வேணாம், எனக்கு நீங்க பாட்டி போதும், எனக்கு அவரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணி அழுகுறான். ஆனா தயம் அங்க வந்து போகவே இல்ல. சோ வெளியவே நின்னுட்டு இருக்கான். செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க அவனை கண்டுக்கவே இல்ல. இதே சைடு நீங்க ஜூன் பாட்டி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க பாட்டிக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அவங்க அப்படியே உங்களை பாக்குறாங்க, மணி தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம அப்படியே சாப்பிட்டு இருக்கீங்க. ஜோன், சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குன்னா. மம்மிக்கு ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வரேன், சரியா? சரி ஓகே மம்மி, குட் நைட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப ரூமுக்குள்ள போயிட்டான். இந்த பக்கம் உங்க பாட்டினா, பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பையன் வெளியே நின்றுட்டு இருக்கான் மலையில. இப்படியே கல்லிஞ்சு கரியா இருப்பா? அட்டி இங்க பாருங்க, எங்க அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு முதல்ல என்னை பத்தி யோசிங்க. அவன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தானே பாட்டி? வயன் அவன் தப்பு பண்ணியிருக்கான் தான். ஒரு மனுஷன் பண்ண தப்பையே அவனை வச்சு ஒதுக்கி வச்சிடக்கூடாது. வயன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த தப்பை திருத்திக்க வேணாமா? பாட்டி, நான் அந்த அளவுக்கு நல்லவா கிடையாது. நானும் மனுஷிதான், நான் அவனு ஞானி கிடையாது. எல்லா தப்பையும் மறந்து அவனை மனுஷன் வாழ்க்கையில சேர்த்துக்கிறதுக்கு. ஆனா வயன், ஜூன் ஜூன் என்ன பண்ணா? நீ சொல்லுவதானே, நான் அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு பொறுக்கிற குழந்தைய அப்பா இல்லாம அம்மா இல்லாம இருக்க கூடாது, அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? பாட்டி, இந்த மாதிரி அப்பா அவனுக்கு இருக்காமலே இருக்கலாம். ஐயா, நீ தப்பா பேசிட்டு இருக்க. அவன் நீதான் வேணும்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கா மலையில. அவனை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு இந்த 5 வருஷமா உன்னை பத்தி மட்டும் தான் அவன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். வேணா வயன், நம்மளை தேடி வர்றதுக்காக அது இவ்வளவு உதாசனப்படுத்த கூடாது வயன், அது ரொம்ப தப்பு. பாட்டி, நீங்க போய் தூங்குங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் போட்டு பாடுங்க. அப்ப பாட்டி சொல்றது எப்பயும் கேட்க போறது இல்ல. பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நினைச்சு போயிடுறீங்க. பாட்டிக்கு என்ன பேசுனே தெரியல. சோ அவங்க இப்ப அப்படியே வெளியே வராங்க. தயம் மலையில நின்றுட்டு இருப்பான்ல, பார்க்கவே பாவமா இருக்கு. அவங்க, தயம் கிளம்புப்பா. இல்ல பாட்டி, அந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். ப்ளீஸ் பாட்டி, நீங்க நினைச்சு சொல்லி பாருங்களேன். ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நான் இப்ப யாருமே இல்லாத அனாதையா இருக்கேன் பாட்டி. என்னால முடியல பாட்டி, என்னால முடியல. அவளை என் கூட சேர்த்து வைங்க பாட்டி. தயம், நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன் தயம், அவ கேட்க மாட்டேன்றான். நடுவில் தான் மோகனோட நிலைமை நினைச்சுக்கிட்டு
உனக்கு நல்லது செய்யணும். என்னால எதுவும் பண்ண முடியாது தாயம். இங்க பாரு, நீ கிளம்பு. மழை பெய்யுது. ஏதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல பாட்டி, நான் கிளம்ப மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் வாயின் வெளியே வர வரை நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிவாதமா அங்கேயே நிக்கிறான். சோ பாட்டிக்கு என்ன பண்றனே தெரியல. அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இதே சைடு ஜூன் அப்படியே ஜன்னல் கிட்ட இருந்து பாக்குறா. தாயம் அங்க நின்னுட்டு இருக்கத பாக்குறப்பா அவனுக்கு லைட்டா பாவமா இருக்கு. என்ன அந்த அங்கிள் எங்கே நிக்கிறாரு? இல்ல, பாவமா இருக்காரு. அம்பர்லாம் போய் கொடுக்கலாமா? அண்ணா மம்மிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அண்ணா பாவமா இருக்காரு. குளிர்ல வேற நடங்குறாரு. ஏன் அங்கிள் இப்படி இருக்கீங்க? அம்மாக்கு தான் உங்களை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அம்மாக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜூனிங்க பாத்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி மம்மிக்கு தெரியாம அம்பர்லாம் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே வரான். சரி நீங்க பாத்துருப்பீங்க. ஜூன் எங்க போற? மம்மி, டானி பசியில இருப்பான், அதான் அவனுக்கு ஃபுட்டு கொடுக்க போறான். டானியா? டானியை நான் உள்ள தூங்க வச்சுட்டேனே. இல்ல மம்மி, இன்னொரு நாய்க்குட்டி அங்க வச்சிருக்கேன். எத்தனை நாய்க்குட்டிடா வளர்க்குற? ப்ளீஸ் மம்மி, மழை பெய்யுது, அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. என்ன மழையில ரொம்ப நேரம் நிக்க கூடாது. மம்மி வரணுமா? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே வரான். சோ ஒரு அம்பர்லாம் எடுத்துக்கிட்டு சோ பயம் பாக்குறான். இந்த குட்டி பையன் வரதா. அங்கிள் இந்தாங்க புடிங்க. எதுக்கு? இந்தாங்க புடிங்க. மழை ரொம்ப பெய்யுது, நீங்க நனைய போறீங்க. தேங்க்ஸ் அங்கிள். நீங்க இங்க இருந்து போங்க. அம்மாக்கு உங்களை பிடிக்கல. நீங்க தேவையில்லாம அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கும் பிடிக்காது. நான் போக மாட்டேன். எனக்கு வாயின் வேணும். அங்கிள் வேணாம். அம்மாவுக்கு நீங்க வேணாம். அம்மா அழுகுறாங்க. நீங்க வேணாம் தான் சொல்றாங்க. இல்லப்பா, எனக்கு வேணும். அம்மா, நீ என்ன பண்ற? நீ யாரு? நீ வாயின் உன்னை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காளா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கிள். அப்புறம் நான் அவங்க பையன். அதே மாதிரி நீங்க என்னோட அப்பா. என்ன சொன்ன? என்ன சொல்கிறேன்? நீ பையனா? ஆமாம் அங்கிள், அவங்க பையன்தான். அண்ணா, எனக்கு உங்களை பிடிக்காது. எங்கள் அம்மா உங்களை நினச்சி அழுகுறாங்க. ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. இந்தாங்க அம்பர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் கொடுக்குறான். ஆனால் தயம் செம்ம அதிர்ச்சியில் ஜூனை பார்த்துட்ருக்கான். நீ என் பையனா? ஆமாம், இங்கேருந்து போங்க. அம்மாவுக்கு உங்களை பிடிக்காது, அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் பேசுறான். தயம் அதுக்கு அவன் தப்புக்கு மன்னிப்பு இல்லையா? இங்க பாரு, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மறுபடியும் நீங்க பாரு, ஒருத்தவங்க இந்த உலகத்துல இல்லைன்னா கூட அவங்க நினைச்சிட்டு கூட அவங்கள நம்ம வாழ்ந்துடலாண்டி. ஆனா நீ இருந்தும் நான் எதுக்கடி நான் அப்படி வாழணும்? இருந்தும் இல்லாம இருக்கிறது ரொம்ப கூடுமாடி. அது கொடுமையான வாழ்க்கை எனக்கு கொடுக்காது வயன். வயன் எனக்கு சத்தியம் பண்ணிருக்க வயன். எந்த ஒரு சுச்சுவேஷன்ல உன்னை விட்டு நான் போக மாட்டேன் தாயா. அவங்கன்னு அது சத்தியத்தெல்லாம் மறந்துடியாடி நீன்னு. இங்க பாரு தாயம், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. நான் உன்னை எப்போ என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டேன். இதுக்கப்புறமும் உன்னை என் வாழ்க்கையில சேர்த்துக்கிற மாதிரி நான் எண்ணம் இல்லை. நான் நிம்மதியா இருக்க தாயம். ப்ளீஸ் என் நிம்மதியை கெடுத்துறாத. என்னை விட்டு போயிடு, மொத்தமா போயிடு. உன்னை நாங்க என் லைஃப்ல நான் பார்க்க கூடாது தாயம் அப்படின்னீங்க. ஜூனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறீங்க. ஆனா தயம்னா செம்மையா அழுதுட்டு இருக்கான் அங்க நின்னுக்கிட்டு. சோ இப்ப நீங்க உள்ள வந்துடுறீங்க. சோ ஜூன் அப்படியே பாக்குறான் பாவமா. இப்ப எதுக்கு நீ அவனை பார்க்க போன? மம்மி கிட்ட சொன்னா வேணா என்ன? இப்ப எதுக்கு போன? இல்ல மம்மி, பார்க்க பாவமா இருந்தாரு, அதான் அம்பர்லாம் கொடுக்க போன. பாத்தியா, உன்னை அவன் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். அப்பான்னு சொல்றான். நாளைக்கு அப்பா கூட வாங்குவான், அப்ப போயிடுவியா? மம்மி நான் அப்படிலாம் போக மாட்டேன். எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு அவரு வேணாம். அப்ப மம்மிக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமே அவர் கூட பேச மாட்டேன்னு. அவனை பார்த்து நீ எங்கேயும் பேசக்கூடாது சொல்லு. மம்மி ப்ராமிஸ் பண்ணு மம்மிக்கு. இனிமே அவங்க கூட நான் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லு. ப்ராமிஸ் மம்மி, நான் இனிமே அவர் கூட பேச மாட்டேன். அதே மாதிரி அவரை கூப்பிட்டாலும் போக மாட்டேன். இங்க பாரு ஜூன்,
எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அம்மா விட்டுட்டு போகணும்னு நினைக்காது, சரியா? ஆ? நீ இல்லைன்னா அம்மா கண்டிப்பா செத்துருவேன். மம்மி அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் தென் அன்னைக்கான நைட் அப்படிதான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ தயம் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அவனை தேடி அங்கேயே வந்திருப்பான். ஏன்னா அவன் ஃபோன் கூட எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பிஏ கிட்ட கேட்டு தான் இங்கே வந்திருப்பான். அவனா டேய் பைத்தியம் என்ன பண்ணிருக்கேங்க? டேய் எதுக்கு இங்க வந்தா? பைத்தியம் மாதிரி பண்ணாத, கிளம்பி வீட்டுக்கு. அதான் பெரிய புடிங்கி மாதிரி வரமாட்டேன்றாள், அப்ப எதுக்கு அவட்ட கெஞ்சிட்டு இருக்கா? இங்க பாரு தயம், நீ கண்ணை காமிச்சு அத்தனை பேர் வருவாளுங்க. தேவையில்லாம இந்த மயிரிட்டு எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காது. சங்கு வார்த்தை அளந்து பேசு. அவன் என் வாயனை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. உன் வேலை மேல பார்த்துட்டு கிளம்புடா. டேய் பைத்தியமாடா நீனு. காலையில இருந்து நைட்ல இருந்து மலையில இங்க நின்றுட்டு இருக்கா. ஈவா இருக்க இல்லாம உன்னை அப்படியே நிக்க விட்டுருக்கா. இவ்வளவு லவ் பண்ணிருக்கா? டேய் ஒரு சரியான சாட்டிஸ்டா. இவன் நல்ல பொண்ணலாம் கிடையாது, சரியானா அப்படின்னு சொல்ல வர்றப்பா தயங்க அப்படி ஜங்குக்கு ஸ்லாப் பண்றான். இத மாதிரி வாயினை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பாரு, அவளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவ எனக்கு கொடுமைப்படுத்துறான்னு என்னமா பண்ணிட்டு போறா. என் வாயின் தானே பண்றா. பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். இத மாதிரி எவனுக்கும் பேச தகுதி இல்ல. வேற கிளம்பு மச்சான். மச்சான் நீ தப்பு பண்ணிருக்க, கிளம்பு. வேணாம், அவ உனக்கு வேணாண்டா. எனக்கு அவ வேணும். அவ இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிட்டான் இங்கதான் இருக்கான்னு. எப்படியாச்சும் நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை என் கூட வாழ வைப்பேன். எப்படி வாழ வைப்ப? அவதான் அவனை வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேன்றாளே. சேப்பாடா, இப்படியே கனவு கண்டே நில்லு அப்படின்னு ஜங்கு போறான். ஆனா அவன் திரும்பி பார்த்து அவனை பார்க்கவே பாவமா இருக்கு தயவங்க. ஸோ அவன் அங்கேயும் வந்துட்டு என் கூட கார்ல ஏறு. நான் வரல. ஏறுடா ஏறு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஏறு. நான் வரலடா, எதா இருந்தாலும் இங்க சொல்லு, நான் எங்கேயும் வர மாதிரி இல்ல. டே பைத்தியம், அவ கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான்டா. வா. எங்க கூப்பிடுறா? நீ வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். ஸோ தயாங்கும் இப்ப ஜங்கு கூட போறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்ப அவன் எங்க வந்திருப்பானா, இந்த ரெசிடென்ஸ் ஏரியாலாம் இருக்கும் தெரியுமா, வீடு பாக்குற இடம். ஸோ அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கூட எங்க கூட்டு வந்தா? இங்க பாரு, நீ அவளை கூட சேர்த்துக்கணும்னா அவ இருக்கிற இடத்துல இருந்தாதான் மட்டும் அவளை உன்கிட்ட சேர்த்துக்க முடியும். நீ தள்ளி இருக்கா, அவ கிட்டே இருக்கணும். அப்பதான் மட்டும்தான் அவன் நீ படுற கஷ்டம்லாம் பார்த்துட்டு உன் மேல ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு கட்டசி வரும். நீ தள்ளி இருந்தா அவளுக்கு என்ன தெரிய போகுது நீ என்ன கஷ்டப்படுறேன்னு. அதான் சொல்ல வரேன். அவ வீடு பக்கத்துல ஒரு வீடு பார்த்து நீ அங்க ஸ்டே பண்ணு. ஏன்னா என்ன மச்சான் என்னமோ பெருசா பேசினா? டேய் எனக்கு அது பிரச்சனை மாதிரி இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் அவன் வீடு காலி பண்ணி போயிட்டானா? அதெல்லாம் போக மாட்டான். அவன் இங்கதான் ஒர்க் பண்றான். அது இல்லாம அவளுக்கு இது கரெக்டா இருக்கும். போக மாட்டாடா, உனக்கு பயந்துடலாம். என்ன சொல்ற மச்சான்? நீ சரியா வருமாடா? டேய் நான் தான் அவளை லவ் பண்ண சொன்ன ஆளு. இப்ப நான் சொல்றேன், கரெக்டா வரும். ஏன்னா சரியா? சரி, நீ சொல்றதுனால கேக்குறேன். ஆனா அவனை ஏத்துப்பால, ஏத்துப்பா, ட்ரை பண்ணுவான் அப்படின்னு அவங்க சொல்றான். அண்ட் தென் இப்ப தயவங்க அங்க வீடெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இது பிக்சர் மாதிரி இந்த வீடு ஓகேவான்னு சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ தயவங்க எப்படி பண்றானா, உங்க வீட்டு பால்கனி அவன் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா தெரியற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடு பார்த்துருக்கான். இந்த வீடு எனக்கு ஓகே, ஆனா சார் இங்க ரெண்ட் அதிகமா இருக்கும். கோடி கணக்குல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டையே நான் வாங்கிக்கிறேன் சார். ஆமா, இந்த வீட்டையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவனை முடிவு பண்றான். அண்ட் தென் அப்படிதான் அவங்க அங்க ஷிஃப்ட் ஆக போறான். ஸோ நைட்டோட நைட்டாவே அங்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கான். அப்ப நீங்க ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. யார் இது புதுசா என்ன வராங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க சரி நெய்பரா இருக்காங்க, போய் நம்ம வெல்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹலோ நான் வயன் உங்க ஆப்போசிட் வீட்ல இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பா தயாங் தான் டர்ன் பண்ணி பாக்குறான். அப்படியா, நான் தயாங் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வந்திருக்கேன். நீ என்ன பண்றீங்க? உன்னை யார் இங்க வர சொன்னா? ஹலோ, யார் வேணா இங்க வரலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் உங்க வீட்ல வந்திருக்கேன். அதான் நீங்க என்ன பிடிக்கலான்ட்டீங்களா? அதான் எனக்கு இங்க பிடிச்சிருக்கு. இந்த இடம் ஒரு மாதிரி பீச் சைடு வைபா இருக்கு, அதனால எனக்கு ஸ்டே பண்ண போறேன். உங்களுக்கு எதனா பிரச்சனையா இருந்தா நீங்க வீடு காலி பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு காலி பண்ணணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன், நீ வேணா காலி பண்ணிப்போ. நான் போற மாதிரி இல்ல. உங்களுக்கு ஓகேனா இருங்க, அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு பயம் மக்களா பேசிட்டு போறான். இந்த பக்கம் உங்களுக்கு செம கடுப்பாகுது. நீங்க அப்படியே உள்ள போறீங்க. இந்த பக்கம் பாட்டி சிரிக்கிறாங்க. என்ன பாட்டி என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க?
இல்ல பாரேன், உனக்காக அவன் அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வீடு வாங்கி இருக்கான். ஆ, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? பாட்டி, அவன் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான். அவன் ஜூன் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அவன் அவன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. வையன், அவன் வெறுப்பேத்துறதுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற. பாட்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு உங்க பாட்டி பேசி விட்டுறீங்க. அவங்கனா எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. சரி, புது வீட்டுக்கு வந்திருக்கால அந்த பையனுக்கு, அதான் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறேன். பாட்டி, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உனக்கு என்ன வயன்? இங்க பாரு, நான் கொடுக்க போறேன். சரியா? ஜூனி வரியா? ஆஹா, நான் வரமாட்டேன். வாடா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் நீங்க முறைக்கிறீங்க. ஆனா உங்க பாட்டி கண்டுக்கவே இல்ல. இப்ப தயங்க வீட்டுக்கிட்ட தான் நிக்கிறாங்க. காலிங் பெல் பிரஸ் பண்றாங்க. தயங்க தான் ஓபன் பண்றான். பாட்டி, நீங்க நான் வரலாமா உள்ள? வாங்க வாங்க. ஏ ஜூன், வாடா. என்ன ஜூன் கூப்பிடாதீங்க. சரிங்க சார், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள உட்கார வைக்கிறான். பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? வழி தெரிஞ்ச திட்ட போறா. அவ திட்டிட்டு போறா. இந்தா, உனக்காக ஃபுட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுனா. பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, என்ன பண்ணிருக்க? பையனுக்காக தான் இங்க வந்தியா? ஆமா பாட்டி, அவளுக்காக தான் வந்தேன். அவளை கிட்ட இருந்து நாச்சும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான். ஆனா தயம், இதெல்லாம் சரியா வருமா? சரியா வரலன்னு தெரியாது பாட்டி. ஆனா ட்ரை பண்ணேன். அவளை என்ன மன்னிக்க வைக்கணும்ல, அதனாலதான். ஆனா பாட்டி, பயமா இருக்கு. அவ மொத்தமா என்ன வேணானே முடிவுல இருக்காளா, இல்ல மாத்திப்பாளான்ட்டு. அதெல்லாம் காலம் மாத்தும் தயம். கண்டிப்பா நீ பட்ட கஷ்டம்லாம் அவளுக்கு தெரியும். அந்த 5 வருஷம் நீ அவ இல்லாம நீ எப்படி வாழ்ந்துருப்பன்னு அது அவளுக்கு தெரிஞ்சாலே உன்னை மன்னிச்சிருவா. சரியா? எதையும் யோசிக்காத. முதல்ல சிவனை கரெக்ட் பண்ணு, அப்புறமா அவளை கரெக்ட் பண்ணலாம். பாட்டி, ஆமா, இந்த குட்டி பிசினஸை கரெக்ட் பண்ணாதான் வாத்தாக்கரை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை தான் சொல்றாங்க. ஆனா ஜூன் வந்துட்டு அங்க கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு எதுவும் கேட்டிருக்காது. பாட்டி, அப்படியா சொல்றீங்க? இவன் எப்படி கரெக்ட் பண்றது? இவன் தான் அவங்க அம்மாவை அளவு வச்சுட்டு சொல்லிட்டு என்ன பேச விட மாட்டேன்றானே. இங்க பாரு தாயா, அவனுக்கு அப்பா இல்லைன்னு அந்த ஃபீல் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க அம்மா கிட்ட கெத்தா காமிச்சுக்கிறான், நான் அந்த மாதிரி ஃபீல்லாம் பண்ணல அப்படின்னு. நீ அந்த ஃபீலிங்கை மட்டும் அவனுக்கு தூண்டி விட்டுரு, அவன் கண்டிப்பா அவன்கிட்ட வந்துடுவான். ஏன்னா பாட்டி, நீ சொல்றது கரெக்டா? நான் சொல்றத பண்ண தாயம், கரெக்டா வரும். சரியா? நான் கிளம்புறேன், இவன் அங்கேயே இருக்கட்டும், நான் போறேன். சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா ஜோன் இன்ட்ரெஸ்டா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். சோ இப்ப தாயாங்கண்ணா, ஜோன் எல்லாம் சாப்பிடுறியா? ஆஹா வேணாம், நான் கிளம்புறேன். பாட்டி போயிட்டாங்களா? போயிட்டாங்க, நீ வெயிட் பண்ணு, நம்ம எல்லாம் சாப்பிடலாம். இல்ல இல்ல, எனக்கு அதுவும் வேணாம், நான் கிளம்புறேன். என்ன? இரு இரு, நான் வாங்கி தரேன். பீஸா சாப்பிடுவியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே டக்குனு நின்னுறான். என்ன சொன்னீங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுவும் அந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அல்டிமேட்டா இருக்கும். என்ன சொல்ற? ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? ஆமா, எனக்கு பிடிக்கும். ஏன் ஏன் கேட்குறீங்க? எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு பத்தியா? நம்ம 2 பேரும் சரியான பாண்டிங்களா? அப்பா பையன் பாண்டிங்? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கிள், நான் போறேன். இரு இரு இரு, ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட்டே போலாம். நான் அப்படியா? அம்மா திட்டுவாங்களே, அம்மாட்ட பேசிக்கலாம். சரியா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்க உட்கார்ந்துருக்கான். சித்தாயம் அப்படியே அவன் கியூட்னஸை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ கியூட்டா இருக்கான். எப்படி சொல்றதுன்னா, அவன் ஹேர் ஸ்டைலும் அதே அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்க்க குட்டி கண்ணு குட்டி வாயு, அப்படியே பையனோட ஜெராக்ஸ் காப்பி தான் அவன். பார்க்கதான் இந்த மாதிரி இருக்கிறான். ஆனா கொண்டாலாம் அவங்க அம்மா மாதிரி தான். நல்லா கோவம் வருது அவனுக்கு. ஆனா என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் பிடிச்சிருக்கு. என் பையன்தான். அப்படியே அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அப்பம்மாடா அப்படின்னு அப்படியே இந்த பாட்டை வைப் பண்ணிட்டு இருக்கான். ஜூன் அப்படியே பாக்குறான். அங்கிள் என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல, பாட்டு பாண்ட. அப்பா பையன் சாங் செம்மையா இருக்கும். எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நல்லா இருக்கும். ஏன் அந்த பாட்டை போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை போட்டு விடுறான். ஸோ ஜூன் வந்துட்டு அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை.
ஆனா ஒரு கட்டத்துல அவன் அப்படியே ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இது? ஆமா. நீ போனது இல்லையா? போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ரைடுக்குலாம் எங்க அம்மா என்ன கூட்டு போக மாட்டாங்க. பிகாஸ் நான் சின்ன பையனா, அதுவும் இல்லாம அவங்களுக்கும் பயமா இருக்கும். அதனால தான். அப்ப சரி, நம்ம போலாமா? ஆ, இல்ல நான் வரமாட்டேன். இல்ல நான் கூட்டு போறேன். அம்மாக்கு சொல்லாம வா. இல்ல அங்கிள், அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. அம்மா திட்டுவாங்க. நான் வரமாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க கூப்பிட்டா. ஏன்? உனக்கு பிடிக்காதா? ஆமா, எனக்கு உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. அப்ப சரி. அப்ப உங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சா உனக்கு பிடிக்குமா? ஆ, அம்மாவுக்கு உங்களை பிடிச்சா எனக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு உங்களை பிடிக்கல, அதனால எனக்கு பிடிக்காது. சரி, ஓகே. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நீ வரமாட்டேன். ஆஹா, வரமாட்டேன். அப்ப அங்க நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும். வாட்டர் ரைடிங் போலாம், ஸ்விம் பண்ணலாம், அப்புறம் ரோலர் கோஸ்டர், அப்புறம் நிறைய இருக்கு. சரி விடு, நான் மட்டும் தனியா போறேன். பரவாயில்ல, போயிட்டு வாங்க. சரி, நாளைக்கு போறேன். முடிஞ்சா வா, உனக்காக வெயிட் பண்ணுவேன் கார்ல 10 மணிக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜூன் அதை கண்டிக்கவே இல்ல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த டெலிவரியும் வந்துடுது. அது ஜங்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. ஸோ தயங்க அப்படியே ஓப்பன் பண்றான். பார்த்தா ஜங்கு நின்றுட்டு இருக்கான். அவச்சான் தாடா ஆளுங்க தலையில வாங்க சொல்லி உயிர் எடுக்கிற. ஏண்டா புடி, நான் கிளம்புறேன். டேடி இல்ல வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். என்ன மாதிரி குட்டி வருஷன் உனக்கு பாக்குறியா? ஒன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா டேய் யாரா இந்த குட்டி ஜெராக்ஸ் ஒன்ன மாதிரி இருக்கு? அதுவா என் பையன்டா. என்ன அச்சான் ஷிப்புரா? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு பிறந்த பையன் பாரு, அப்படி எந்த மாதிரி இல்ல, கண்ணு மூக்கு வாய் அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்கான்ல மச்சான். அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்டா. குட்டி டயாங்கே தாண்டா இவன். என்ன அழகா இருக்கிறான் மச்சான். உன் பையன் வளர்ந்து நிறைய பொண்ணுங்களுக்கு ட்ரீம் பாயா இருக்க போறான்டா. டே சும்மா இருடா. சரி வா, அவனை பார்க்கலாம், கூட்டி போறான் வா அப்படின்னு அவன் கிட்ட கூட்டிட்டு போறான். சாவனா அங்கிள் யார் இது? டே என்னடா உன் அங்கிள்ன்றான். அவன் அப்படி சண்டை சொல்லுவான். அப்பான்னு சொல்ல மாட்டானா. அவங்க அம்மா சொல்லக்கூடாதுன்றாலாம். ஆனாலும் உயர் ஓரதாண்டா பண்றான். டே விட்றா, பாரு அழகா இல்ல? அழகாதான் இருக்கிறான். ஆனா என்ன அவன மாதிரி திமுரு இருக்கும் போல அவனுக்கு. டேய் ஒத்தான் என் பையனை பத்தி என்கிட்ட பேசுவியா? சேர மச்சான். ஆய் அம்மி, அதான் ஜங்கு. என்னது ஜங்கு? உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அங்கிள் அவர் ஒன்னும் எங்க அப்பா கிடையாது. சரி ஓகே, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ என்ன அங்கிள்னே சொல்லலாம் சரியா? சரி சரி. தாயாங்க அங்கிள், எங்க நீங்க சொன்ன மில்க் ஷேக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லையா? இந்தா சாப்பிடு வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ. இங்க சாப்பிடு. இல்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டா உங்க அம்மா தூக்கி குப்பையில போட்டுருவாங்க, பரவாயில்லையா? ஆமால, சரி ஓகே, இங்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே அவன் சாப்பிடுற அழகே பாத்துட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா சாப்பிடும்ப கூட ஒன்ன மாதிரி பண்றானடா மச்சான். இப்படியாடா ஜெராக்ஸ் எடுத்து வைப்ப ஒன்ன மாதிரி? டேய் கண்ணு வைக்காதடா என் பிள்ளைய பார்த்து. மச்சான் அழகா இருக்கான்டா. எனக்கே ஆசை வந்துச்சுடா கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கணும்னு. எனக்கு இருக்காதா பின்ன மச்சான்? ஆறு அப்படி என்ன மாதிரி இல்ல, கியூட்டா சாப்பிடுறான்டா அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் வர்ணிச்சிட்டு இருக்காங்க. ஜூன் தான் பாக்குறான். இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு வயிறு வலிக்கும், உங்களுக்கு வேணா சாப்பிடுங்க. பரவாயில்ல நீ சாப்பிடு. என்னங்க போடிங்க, இப்படி பாக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப தயாங்க அப்படியே வாங்கிக்கிறான். அவன் கியூட்டா சாப்பிடுறதுக்கே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஐயோ நம்ம பையன் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு. சோ இதே சாடு இப்ப நீங்க பாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்ப அவனை அங்க விட்டுட்டு வந்தீங்க? போய் அவனை கூட்டிட்டு வாங்க. நீ ஏப்ப கூட்டிட்டு வா, அவன் பையன் உனக்கு வேணும்னா. இங்க பாரு மயன், அது அவன் அப்பா, அவன் பார்க்க போறான். இத நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா? இங்க பாருங்க பாட்டி, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப என்னமோ அவனை பார்த்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. மயன் நீ கஷ்டப்பட்டதான், நான் இல்லைன்னு சொல்ல. அவனு தானே கஷ்டப்பட்டான், நீ இல்லாம. உனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண நான் இருந்தேன், அவனுக்கு யாரு இருந்தா? பாட்டி போதும், சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காதீங்க. போய் ஜூனை கூட்டிட்டு வாங்க. நான் கூப்பிட போக மாட்டேன். உனக்கு வேணா நீ போய் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்க வந்து போடுறாங்க.
உங்களுக்கு செம கடுப்பா அது. இப்ப தயவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. ஸோ காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. தயவங்க தான் ஓப்பன் பண்றான். என்ன என்ன வேணும்? என் பையன் எங்க? அவனா உள்ளதான் இருக்கான். உள்ள வா. இல்ல. ஜூன் ஜூன் எங்க இருக்கா? வீட்டுக்கு வா. ஆ வந்துட்டேன் மம்மி, வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வெளியே வரான். ஜூன் சாப்பிடலையா? இல்ல இல்ல எனக்கு வேணாம். ஜூன் என்ன பழக்கம் இது? இங்க எதுக்கு சாப்பிடுற? மம்மி சாப்பிட சொன்ன உன்ன. மம்மி பசிச்சுட்டு அதான் சாப்பிட்டேன். முதல்ல வீட்டுக்கு போ. இனிமே இங்க வரக்கூடாது சரியா? அவன் என்ன சொன்னா? யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா? அதே மாதிரி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? மம்மி சாரி, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்ப தயாங்கண்ணா வயன் அதுக்காக அவன்கிட்ட எப்படி கோவமா நடந்துக்காதவன். அவன் பண்ண தப்புதான், அதுக்காக இவ்வளவு கோவப்படுவ? சின்ன பையன், எனக்கு தெரியும் தயம் என் பையன் கிட்ட எப்படி பேசணும்ட்டு. நீ எனக்கு சொல்லாத வயன், அவன் எனக்கும் பையன்தான். அது நான் சொல்லணும் தயம், அது நான் சொல்லணும். பையன் என் பையன்ல அவன் இல்ல, அவன் உனக்கு பிறக்கல போதுமா? பையன் ஸ்டாப். என்னடி ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கா? அவன் ஏன் பையன்டி, நான் தான் சொல்றேன்ல தயம், அவன் உனக்கு பிறக்கல, அவனோட அப்பா நீ கிடையாது. இந்த மாதிரி நானும் பார்த்துட்டே இருக்க, ஓவரா மயிரா பேசிட்டே இருக்கா? பாரு, கை வைக்க மாட்டேன்னு நினைக்காத. மறுபடியும் ஜூன் எனக்கு பிறக்கலன்னு சொன்னு வச்சுக்கோங்க, சாவடிச்சிருண்டி உன்ன. பாத்தியா ஒரு கேவலமான குணம் வருது பாத்தியா? இதுக்குதான் உன்ன மறுபடியும் மன்னிக்காம இருக்க ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கத்தி விட்டு போறீங்க. தயவங்க இங்க செம்ம எரிச்சல் மயிராவது. அவன் அப்படியே வந்து உள்ள உட்காரான் கடுப்புல. ஜங்குக்கு எல்லாத்தையும் பார்த்திருப்பான். டே விட்ரா, அவ பண்றது தானே. தமிழ் எப்படி பேசுறா படுறா, எனக்கு பிறக்கலையா அவன் எப்படி அவ சொல்லலாம்? டே விடுடா, அவ கோவத்துல இருக்காத அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக அப்படியாடா? அவளே எதுவும் அவளை தப்பா பேசிக்கிறா? மச்சான் விடு. டே அவ எனக்கு பிறக்கலாம் சொன்னது கூட பரவாயில்லடா, ஆனா அவளை தப்பா பேசுற மாதிரி தானே இருக்குது. ஏன்டா அப்படி பண்றா? மச்சான் அவ்வளவு கேவலமானவடா. ஏய் இல்லடா, இல்ல மச்சான் வலிக்குதுடா அவ அப்படி சொன்னப்ப. ஜூன் எனக்கு பிறக்கலையா சொல்லிட்டு போறா பாரு. எனக்கு அப்படியே நீ எதாவது பண்ணிட்டு செத்து நான் போன வருதுடா. மச்சான் ஒன்னும் இல்ல, பாரு இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமா எல்லாம் சரியாகும், வெயிட் பண்ணனா. ஆனா அந்த நம்பிக்கையில தான்டா இருக்கு. அவங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அன்னைக்கான நைட் அப்படிதான் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 3 days பாஸ் ஆயிருக்கும். ஸோ ஜூன் வந்துட்டு தயவங்க வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான், ஏன்னா நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பீங்க இதே சைடு. இப்ப தயம் அப்படியே மாடிக்கு வந்திருக்கான். ஸோ ஜூனை பால்கனில இருந்து பார்த்துனாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜூன் அங்க டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ தயம் பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு கை காமிக்கிறான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் மட்டும் டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டே இருக்கான். ஸோ இப்ப அப்படியே அவன் போன் எடுத்து காதுல வச்சுட்டு, சொல் மச்சான், என்னது அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? என்ன சொல்றா, அவ்வளோ ரைட்ஸ் இருக்கா? சரி சரி, எனக்கு இப்போ ஒர்க்லாம் இல்ல, நீ போறியா? நானும் வரவா? மச்சான் என்ன சொல்றா? சரி 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 நான் வரேன். என்னடா சொல்றா, அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ஃபுட் எல்லாம் இருக்குதா? என்னதான் இருக்கும் போல. நான் என்ன பண்றது மச்சான், நம்ம 2 பேர் தான் போகணும், போர் அடியுமே, போட அண்ணா வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணும்னு டெம்டி ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜூன் எல்லாத்தையும் கேட்டு நின்றுட்டு இருப்பான். என்ன அந்த அங்கிள் அம்யூஸ்மெண்ட் பார்க் போறாரா? நல்லா இருக்குமே, அண்ணா அம்மா திட்டுவாங்களே, எப்படி போறது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ இப்ப தாயம் அப்படியே வந்துட்டு ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே அவன் டர்ன் பண்ணி பாக்குறான். இப்பதான் என்ன ஜூன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா? என்ன அங்களோட அம்யூஸ்மெண்ட் பார்க் வரணுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் இதுக்கு உங்க கூட வரணும், நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போறான். ஆனா தயம் தான், இங்க பாரு உன் அம்மா இப்ப இங்க இல்ல, உங்க பாட்டியும் நீ கேட்டாலும் விட்டுருவாங்க, நான் கீழே அங்கிள் வெயிட் பண்றேன் கார்ல. சோ நீ சீக்கிரமா வந்து கார்ல ஏறிப்போம், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு உன்னை டக்குன்னு வந்து வீட்டுல விட்டுருவேன், உங்க அம்மா வர்றதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது என்ன அப்படின்னு சொல்றப்பா. இல்ல நான்லாம் வரமாட்டேன் அங்கிள், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் கீழே இறங்குறான். ஆனா தயம்தான், அங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்கு, அப்புறம் பனானா பேன் கேக் இருக்கு, நிறைய இருக்கு சாப்பிடுறதுக்கு. பரவாயில்ல ஜூன், நான் போய் சாப்பிடுறேன். என்ன இவ்ளோ இருக்கா? இவ்ளோ இருக்கு,
அறியாம சாப்பிடலாம். என் கூட வந்தனா ஆ கீழே தான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துடுனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாயம் அப்படியே கீழே போயிடுறான். ஜோனுக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். உனக்கு என்ன பண்ணுனே தெரியல. அவங்க பாட்டு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு என்ன ஜோன் யோசிச்சுட்டே இருக்கா, சீக்கிரம் போ, அந்த அங்கிள் கிளம்பிட போறாரு. பாட்டி அண்ணா அம்மாவுக்கு தெரிஞ்சா? அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு போ. உனக்கு எவ்வளவு நாள் ஆசை அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும்னு? அந்த அங்கிளோட போனா நீ நிறைய ரைடு போலாம். பாட்டி அம்மா கோச்சுக்க மாட்டாங்கல்ல? அம்மாக்கு இது தெரிய வேணாம், என்ன சொல்ற? சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் ரெடி ஆயிட்டு இப்ப வந்திருப்பான். ஸோ தயம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த கார்கிட்டே நிக்கிறான். தயம் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு போலாமா சார்? ஆ ஆ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி உட்கார போறான். ஃப்ரண்ட்ல உட்காந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள உட்காடுறான். ஸோ தயம் உனக்கு அழகா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாம் சாப்பிடுறியா? இல்ல வேணாம், போலாமா? போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தயாகும் அப்படியே கார் டிரைவ் ஸ்டார்ட் பண்றான். ஸோ பாட்டெல்லாம் போடுறான். பட் அவன் எதுவுமே வைப் பண்ணாம அமைதியா வரான். என்ன உனக்கு பாட்டெல்லாம் கேட்க பிடிக்காதா? பிடிக்காது. என்ன இவன் என்ன மாதிரி ஒரு துளி கூட இருக்க மாட்டேன்றான். நல்லா இருக்கும், கேளு, நல்லா வைபா. எனக்கு பிடிக்காது அங்கிள். சரி நான் அவனா அங்கிள் அங்கிள்ன்ட்டு பாரு ஜோன், அங்கிள்லாம் சொல்லாத, அப்பான்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். உங்களை அப்பா சொல்லுன்னா சொல்லுங்க, நான் இங்கேருந்து இறங்குறேன். சரி சரி எதுவும் சொல்ல தேவையில்ல, அங்கிளே சொல்லு அப்படின்னு அவனும் இது பண்றான். அண்ட் தென் இப்ப 2 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருப்பாங்க. பார்த்தா அங்க யாருமே காணும். இடமே அப்படி இப்படி சொல்றது அமைதியா இருக்கு. ஆமா அங்கிள், என்ன யாருமே இல்ல, நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தான் இருப்போம், யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஜூனும் தாயாங் மட்டும்தான் இங்க ரைட் போறாங்க. பிகாஸ் நான் 1 டே ஃபுல்லா இதை ரெண்டுக்கு எடுத்துட்டேன். அங்கிள் என்ன சொன்னீங்க? ஆமா, என் பையன் மட்டும் இங்க இருக்க எல்லா ரைடும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவான், அவனுக்காக தான். என்ன போலாமா? ரியலி அங்கிள்? ரியலா தான். இதுக்கப்புறம் நீ யாருக்காக வெயிட் பண்ண வேணாம். உனக்கு எப்பப்பெல்லாம் இந்த ரைடு போகணும்னு ஆசையா இருக்கும் அப்பப்பெல்லாம் இந்த ரைடு நீ போகலாம் இஷ்டத்துக்கு. யாரும் இங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் இங்க டாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்க போய் உனக்கு என்னென்ன டாய்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் உனக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான். ஸோ தயாங்கோட அவன் எல்லா ரைடும் போறான். 2 பேருமே ஹாப்பியா எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தயாங்க அவன் கூட செம்ம ஹாப்பியா இருக்கான். ஸோ அவன் இருக்கிற அந்த மொமெண்ட்ஸ்லாம் அவங்க கூட கியூட்டா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேருமே ரோலர் கோஸ்டர் போறாங்க. ஸோ தயாங் செம்மையா பயப்படுறான். அதே மாதிரி ஜூனும் தான். ஸோ 2 பேரும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் போயிட்டு அப்படியே இறங்கிட்டு ஸோ ஜூனா இந்த ரைடு போலாமா அங்கிள்? போலாம். ஓகே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓட்டுற ரைட். ஸோ எல்லா ரைடுமே 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. அண்ட் தென் ஃபைனலா இப்போ ஓரளவுக்கு ரைடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. சுதாங்கண்ணா என்ன சாப்பிட்றியா? என்ன வாங்கிட்டு வருவா? எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும். சரி ஓகே எங்கே வெயிட் பண்ணு, சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறதுக்காக போயிட்டான். ஸோ இப்போ தயம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஓகே ரிட்டர்ன் ஆகுறான். பார்த்து ஜூனை காணோம். ஜூன் எங்க போன? ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஆனா இந்த இடத்துல யாருமே கிடையாதுல்ல. இவன் ஆளவே காணோம். எங்க போனாவன்? கடவுளே, ஜூன் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறான். பட் அவன் காணவே காணோம். இந்த பக்கம் தயவுக்கு என்ன பண்ணே தெரியல. இப்ப ஜங்குக்கு தான் கால் பண்றான். அவன் சொன்னோன்னு ஷாக் ஆயிட்டான். என்ன சொல்றா? காணமா ஜூனா? எங்கடா விட்டு போனா? அங்க ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்துச்சா, அங்க உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஃபுட்டு வாங்குறதுக்காக போனடா. ஜூனை காண மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. இரு நான் வந்துடுறேன், அங்க சிசிடிவில செக் பண்ணலாம், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கும் அங்க தேடி வந்திருப்பான். ஸோ தயாவும் இப்போ ஜங்குக்கும் இப்ப அங்கதான் போயிருப்பாங்க சிசிடிவி பாக்குறதுக்காக. அவன் ரொம்ப பயப்படுறான். ஒன்னும் இல்லடா, ஒன்னும் ஆகுது, பயமா இருக்குடா, பையனு எதுவும் ஆயிருக்காதுல்ல. எப்படா மொத்தமா ரெண்ட் எடுத்தானே, எப்படா வந்திருப்பான்? ஒன்னும் இல்லடா, ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா இப்ப சிசிடிவில பாக்குறாங்க.
அங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த காம்பவுண்ட் சுவர்ல எகிரி குதிச்சு உள்ள வந்திருப்பானுங்க போல. மச்சான், யார்றா அவனுங்க 4 பேரு அப்படின்னு கேக்குறப்பா தயவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 4 பேருமே இப்ப ஜூனை கடத்திருப்பானுங்க. மச்சான், இவனுங்க தான் ஜூனை தூக்கியிருக்கானுங்க. சொன்ன உடனே தயவுக்கு எந்த மாதிரி டாவிங்களா இதுக்கு என் பையனை தூக்கணும் இது கண்டுபிடிக்கலாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பிகாஸ் அவங்க பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஜூன் வந்து தயம் கூட போயிருக்கான்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டு அவனுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. அப்ப இது வர அவன் வேற சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஜூனை காணும்னு சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம கோவம் வருது. இப்ப தயவங்க தேடி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பீங்க. ஸோ அங்க வந்து தயவங்க கிட்ட செம்ம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் என் பையன் கிட்ட வராத வரேன்னு. என்ன பண்ணி தொலைஞ்சா எங்க என் பையன்? என் பையனுக்கு மட்டும் என்ன ஆச்சு? தயம் உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க பாரு, நானும் இந்த ஜூனை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏண்டி ஏன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஃபீலிங்ஸ் மட்டும் தான் முக்கிய மாடி மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னடா உன் ஃபீலிங்ஸ் மயிறு? இங்க பாரு, அவனுக்கு எதுனா ஆச்சு சத்தியமான உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க பாரு, அவனுக்கு எதுவும் ஆகாது, அவனை காப்பாத்துவேன். என்ன இப்படி பண்ற? அவங்கிட்ட அப்பே சொன்ன வாழ்க்கையில இருக்காது தாயம், நீ இருந்தாலும் எனக்கு கஷ்டத்தை மட்டும் நான் கொடுக்குறேன்னு. அதே மாரி எதுக்கிட்ட வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? போய் சொல்லாத. ஒரு வேலை சொன்ன நீ இதை கடத்தி வச்சிருக்கியா? என்ன அவங்க கூட வந்து வாழ்றதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இப்படிலாம் சொல்ற? நான் கேவலமானவன் தாண்டி. அதுக்காக இவ்வளவு கேவலமானலாம் கிடையாது. குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு உன் கூட இப்படி வாழணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்டி இப்படிலாம் போதும் மைண்டு? ஏன்னா நீ அப்படி பண்ண வந்தானே ஜூவ தப்பா காமிச்சு என் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கா பண்ண வந்தானே. அப்ப இதை பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம்? ஓடி என்ன ரொம்பவே கேவலப்படுத்துறடி நீனு, ரொம்பவே கேவலப்படுத்துற. ஆனா என்ன பண்றது, இந்த பணா போன மனசோட வெறுக்கவும் முடியாம உன மறக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கடி. நம்ம மேல அதிகமா லவ் வச்சுட்ட ஒரு ரீசனுக்காக என்னை இவ்வளவு காயப்படுத்துறல. உன் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க இது பண்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கன்னா செம்மையா எழுதிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஸோ போலீஸ் அவங்கள ட்ராக் பண்ணி இப்போ அந்த பையனை வச்சிருப்பாங்கல்ல, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைய காப்பதுக்காக தான் போறாங்க. ஐயம் நானும் வரேன்னு சொல்றான். ஆனா போலீஸ் கூட்டிட்டு போல. இல்லை சார் நீங்க வர வேணாம், அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும், நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் போயிருப்பாங்க. தயவுக்கான மனசு கேட்காது. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான் போலீஸா. ஸோ அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரைட் அந்த குடன் வந்திருப்பாங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குழந்தைய கொடுங்க. கொடுக்க முடியாது. அந்த குழந்தையோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் வேண்டானா? எங்களுக்கு நாங்க கேட்ட பணம் வரணும். இங்க பாருப்பா, அவர் கேட்ட பணத்தை கொடுப்பாரு. இப்போ அந்த குழந்தைய அனுப்பி விடுங்க. அந்த குழந்தையோட அம்மா அங்க அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்கு சண்டை வருது. குழந்தைய கொடுங்க. கொடுக்க முடியாது, அதான் சொல்லிட்டல்ல, பணத்தை அனுப்பு, அப்பதான் அந்த குழந்தைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்ப தயவங்க அங்க வந்துட்டு இங்க பாரு, நீ கேட்ட பணத்தை எல்லாத்தையும் கொடுக்குறேன், என் பையனை விட்டுரு. அப்படியா? கேட்ட எல்லா பணத்தையும் கொடுப்பியா? கொடுக்குறேன்டா. நீ கேட்குற பணத்தை எல்லாத்தையும் கொடுக்குறேன், என் பையனை விட்டுரு. அப்படியா? தயவங்க என்ன உன் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா அவன் அப்படியே பாக்குறான். ஞாபகம் இல்லையா தயா? 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ணது ஒன்று ஞாபகம் இல்லையா? தமயிரு வேணுட்டு ஸ்கெட்ச் போட்டு பையனை தூக்குன ஜானா நீனு? ஆமா ஜானே தான், நானே தான்டா. மயிறு மாதிரி அன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டு போனல, அந்த பொண்ணை ரேப் பண்ண போனேன்னு சொல்லிட்டு நீலாம் எவ்வளவு கேவலமானவனா இருந்த. ஆனா நான் கேவலமானன்னு சொல்லி என்ன உள்ளத்துக்கு போட்டலடா. இப்போ பையன் பொண்டாட்டி சந்தோஷமான லைஃப் அவனுக்கு. இங்க பாரு, உன் பையனை கொடுக்க முடியாது. முடிஞ்சதை கிளிடா, முடிஞ்சதை கிளிடா. உன் பையன் இப்ப சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை ஹர்ட் பண்ண போறான். தயவுக்கு கோவம் வருது. அவன் அப்படி கார்ல கன் வச்சிருப்பான். அந்த கன் எடுத்துட்டு முன்னாடி போய் நிக்கிறான். டேய் தயாங், என்னடா பண்றீங்க? உன் பையன் உயிர் ஏன் கையிலடா? தமயிர அது தெரியாம வச்சுட்டு இருக்கா? கன் எடாது, கண் அறகடா. முடியாது, என் பையனை விடு. இங்க பாரு, எனக்கு நான் தானே வேணும், என்ன எதை வேணா பண்ணிக்கோ. என் பையனை விட்டு, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் சின்ன பையன். என் பையனுக்கு எதுவும் ஆச்சு, மொத்த பேர் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். அப்படியா?
பெத்த புள்ளையா ஆசத்தை பாடுறா. டேய் இவெல்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி எப்படி சுத்திட்டு இருந்த ஆளு இப்ப பாரு பையனுக்காக உருகுறான். ஐயோ டேய் கண்ணு கலங்குதுடா மச்சான் இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றப்பா தயம் வெறுப்பாகுது. என்ன வேணா சொல்லிட்டு போனோம். பாரு என் ஜூனை விட்டுடா. விடணுமா? நான் விடுறேன். அங்கிள் பயமா இருக்கு அங்கிள். டேய் என்னடா அப்பனை பார்த்து அங்கிள்ன்றா? எனக்கு பயமா இருக்கு விடுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இங்க பாருடா என் பையன் பயப்படுறான்டா. டேய் என்னடா அவன் அங்கிள்ன்றா நீ பையன்ற? குடும்பமே குழப்பமான குடும்பமா இருக்கும் போல. பாரு மயிறு எதுவும் பேசாத குழந்தைய விடு. ஓ அது உங்க ஃபேமிலி மேட்டர், என்ன வேணா எடுத்துட்டு போட்டோம். சரி உன் பையனை விடணுமா? அப்ப சரி என் காலில் வந்து விழுகு. விழுகுற வாடா வந்து விழுகு அப்படின்னு அவன் சொல்றான். தயாங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவன் காலில் விழுகுறான். கெஞ்சு என் பையனை விட்டுரு என் பையனை விட்டுரு அப்படின்னு கெஞ்சு. பையனை விட்டுரு ஜான் உனக்கு கெஞ்சு கேக்குற. ஏய் திமுற மயிரா கெஞ்சுடா. பாவமா கெஞ்சுடா பாவமா கெஞ்சு. என் பையனை விட்டுரு ஜான் அவன் பாவம் அவன் எதுவும் பண்ணாத. என்னெல்லாம் தாண்டா இருக்குது அச்சான் இது ஒரு போட்டோடா. கிம் குரூப்போட கிம் தயம் யாருக்கிட்டையும் அடங்காதவன் எவனையும் மதிக்க மாட்டான். அவன் பெத்த அப்பனே அவன் கண்டுக்க மாட்டான். ஆனா பாரு அவன் பெத்த புள்ளிக்கு ஒண்ணுன்னோடனே அப்படி வந்து கெஞ்சுறான் பாரு. இதான் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க ரத்தத்துக்கு ஒண்ணுனா அப்படியே துடிக்கும்னு. உண்மைதான் போல மச்சான் உண்மைதான் போல இந்த விஷயத்துல. ஏதோ ஒண்ணு எனக்கு நீ இவ்வளோ பேர் எது பண்ணிருக்கா எனக்கு இவ்வளோ பேர் ஆப் வச்சிருக்கிறா என்னை தூக்கி 4 வருஷம் உள்ள தூக்கி போட்டா. இது மாரி உனக்கு அவ்வளோ சீர் விட்டுருவேனா? சாவு ஏன் வேலை தான்டா. எப்ப என்னை உள்ள தூக்கி போட்டு அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை இப்ப விட்டுட்டு இப்ப தயங்க டார்கெட் பண்ணி அவன் நெத்தியில கன் வைக்கிறான். நீ சாக போறடா அது ஏன் கையால அப்படின்னு சொல்றப்பா ஜூனுக்கு பார்க்க பாவமா இருக்கு. தயங்க அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ உங்ககிட்ட இருந்தா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் அவனுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. அந்த லாஸ்ட் 7 minutes சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அவன் அப்படியே நினைக்கிறான். தயம் ஐ லவ் யூ தயம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. வயன் மன்னிச்சிருடி ஐ லவ் யூ தயம் நம்ம 2 பேரும் கல்யாணம் படிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அவங்க காதுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவன் அப்படியே கைஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஓ சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? சாவுடா சந்தோஷமா சாகு அப்படின்னு கண்ணை பாயிண்ட் அவுட் பண்றான். ஸோ இப்போ தயவங்க அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடுறான். இந்த சைட் பார்த்தா போலீஸ் வந்துட்டு அந்த சைட் ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள ஃபுல்லாக வளைச்சிருப்பாங்க. ஸோ இவனுங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தயவங்களோட ஒரு டீப் கான்வர்சேஷன்ல இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் அவங்க கவனிச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ இப்போ தயவங்களாம் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கப்பா இப்போ ஒரு கன் சவுண்டு கேட்குது. தயவங்க அப்படி ஐய திறந்து பார்க்குறான். பார்த்தா அவன் மேலே கன் வச்சிருப்பான்ல அவனை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க போலீஸ். சார் நீங்க வெளியே வாங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொன்னோன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வரான். பார்த்தா போலீஸ் எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனையும் விடல எல்லாருமே ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இந்த சைடு நான் வந்து அட்டாக் பண்ணிக்கிறான். அப்பா எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? எங்களை அம்மா விட்டுட்டு போல நினைச்சிட்டீங்களா? ஜூ ஜூ என்ன சொன்ன? ஏன் அப்பா அப்படி பண்ணீங்க? நீங்க பாருங்க நீங்க வேணும் எனக்கு அம்மாவுக்கும் எதுக்கு நீங்க என்ன காப்பாத்துக்காக உங்க உயிரோட பாத்தீங்க? ஏன்னா நீ என் உயிருக்கு மேல ஜூ என் உயிருக்கு மேல என் வயனுக்கு நீதான் சந்தோஷம். அவளோட சந்தோஷத்தை என்னால இழக்க விட மாட்டேன். பா சாரி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க அம்மாவும் நீங்களும் கண்டிப்பா ஒண்ணு சேரணும். அம்மா உங்களை கூட நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க பாருங்கப்பா நீங்க அழாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. நானும் அம்மா பாட்டி எல்லாம் இருக்கும். நீங்க தனி ஆள் கிடையாது. இங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி கையால பையன் டேர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். இங்க பாருங்க நீங்க நான் அம்மா பாட்டி எல்லாம் ஒரே வீட்டுல ஒன்னா இருப்போம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சரிங்களா? இனிமே நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடட்டுமா? கூப்பிடுற தங்கம் எத்தனை வாட்டி வேணா கூப்பிடுச்சோம் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. அப்பா
அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மொமெண்ட் அப்படிதான் போயிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் ஜூன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ அங்கே தான் வந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு. ஸோ வந்தோடனே ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. செம்ம அழுக வருது. உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்குல்ல. மம்மி எனக்கு எதுவும் ஆகலை, நீ அங்கே அழாதீங்க. அப் என்ன சொல்ற? அப்பாவா? ஆமாம், அவர் என் அப்பா தானே. ஜூன் என்ன சொன்ன மம்மி கிட்ட? மம்மி போதும், எதுக்கு அவர் இவ்வளோ தள்ளி வைக்கிறீங்க? ஆ இங்க பாருங்க மம்மி, அவர் பாவம் ரொம்ப அழுகிறாரு நீங்க இல்லாம. நான் எப்படி நீங்க ஒரு நாள் இல்லைனா கூட எப்படி அழுவேன்? அவர் நீங்க இல்லாம 5 years அழுதுருக்காராம். பாவம் மம்மி, ஒரு வாட்டி எனக்காக அவருக்கு சான்ஸ் கொடுங்க மம்மி. மம்மி ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, நான் அடம் பிடிச்சதும் இல்லை. உங்க ஜூன் தெரியும் தானே. ஒரு வாட்டி மம்மி எனக்காக அவருக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்க அவரை மன்னிக்கலாம் வேணாம், அட்லீஸ்ட் அவர் நம்ம கிட்ட பேசவும் அப்புறம் அவர் கூட நான் பேசவும் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க மம்மி. ஹலோ பண்ணுவீங்களா? ஜூன் வீட்டுக்கு போலாமா? மம்மி ப்ளீஸ், உங்க ஜூனுக்காக பண்ண மாட்டீங்களா? நீங்க தானே சொல்லுவீங்க ஜூன் எது கேட்டாலும் நான் செய்வான்னு. இப்ப நான் கேட்குறேன்ல, செய்ய மாட்டீங்களா மம்மி? ஜூன் அப்போலாம். மம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன பேசுனே ஆஃப்டர் அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ தயாவுக்கு நல்லா அடிபட்டிருக்கும். ஸோ அவன் ஆயில்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கான் அவன் வீட்டில் தான். அப்போ ஜூன்னா உங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். மம்மி வாங்க போகலாம், அவர் பாவம் இல்லை, அவருக்கு அடிபட்டிருக்கு, ஆயில்மெண்ட்ஸ் வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் நான் எதுக்கு நர்ஸ் வந்து அவங்களுக்கு வைப்பாங்க. மம்மி பரவாயில்ல வாங்க, நான் சொன்னா நீங்க பண்ணுவீங்க தானே. ஜூன் என்னடா பண்ற? மம்மி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாவோட வீட்டுக்கு தான் அவன் பிடிச்சி எடுத்துட்டு வந்துருப்பான். ஸோ தயாங்க அப்படியே ஆயில்மெண்ட் வச்சுட்டு இருக்கான். அவனால அவனோட கீழ்காலுக்கு வைக்க முடியல, பிகாஸ் அவனுக்கு முதுகு செம்மையா வலிக்குது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப நீங்க அங்க வந்திருப்பீங்க. ஐயன் நீ என்ன பண்றீங்க? நான் ஒண்ணு வரல, ஜூன் தான் பிடிச்சி எடுத்துட்டு வந்தான். மம்மி ஆயில்மெண்ட் வச்சு விடுங்க அப்பாவுக்கு. ஜூன் அவர் வச்சுப்பாரு. இங்க பாரு, நீ இரு, நான் கிளம்புறேன். மம்மி ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்ட உடனே நோ சொல்லவே மனசு வரல. சரி வைக்கிறேன் அப்படின்னு இப்ப நீங்க தயாவுக்கு ஆயில்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. சவனா வலிக்குது, லைட்டா வைக்கிறேன், ஒன்றும் இல்லை. வலிக்குதா ரொம்ப? ஆமா ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் போனா அங்க யாரான பாதுப்பா. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன சாப்பிட்றியவன்? இதெல்லாம் தேவையில்லை, நான் ஆயில்மெண்ட் வைக்க தான் வந்தேன், அது ஜூனுக்காக தான். நீ பெருசா எதுவும் திங்க் பண்ணிக்காது, உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன்னு தெரியும்டி. நீ அவ்வளோ சீக்கிரம் நீ ஏற்றுக்க மாட்டேன்னு. வெயிட் பண்ணலாம் அதுக்காக, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் அவனை மறப்பன் மட்டும் எதுக்கு பார்க்காத. ஏன்னா என் மனசுல நீ அப்படி பதிச்சு போய் கிடக்குற, அது இவங்க எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். பட் நீங்க அவனை கண்டுக்கலாம், ஆயில்மெண்ட்ஸ்ல வச்சு விடுறீங்க. ஸோ ஜூன்னா மம்மி என்னடா தயவங்க அப்பாவுக்கு யாரை சமைச்சு கொடுப்பா? மெய்டு இருப்பாங்க, அவங்க செய்வாங்க. அப்ப தயவங்கண்ணா ஐயன் மெய்டுலாம் யாரும் கிடைக்கல எனக்கு, நானே தான் குக் பண்ணோம். இன்னைக்குன்னு பார்த்து அந்த ஜங்குக்கு வேற வரல, அவனுக்கு வேற வேலை இருக்குன்ட்டான். ஆர்டர் பண்ணாலும் எனக்கு ஃபுட்டு ஒத்துக்காது, அது உனக்கே தெரியும். ஞாபகம் இருக்குல்ல ஒரு டைம் நீ எனக்கு அவுட் சைட் ஃபுட் வாங்கி கொடுத்த, எனக்கு எப்படி ஆச்சு? ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சுல, அதனால அதனால நான் உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். முடியாது மம்மி. என்ன ஜோன், எனக்காக பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? அவருக்கு சமைச்சு கொடுங்க. சரி பாட்டி அனுப்பி விடுறேன், பாட்டி வந்து செய்வாங்க. வேணாம் பாட்டி பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீங்க பண்ணி கொடுங்க. இல்ல பாட்டி வருவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நீங்க வீட்டுக்கு வந்துருப்பீங்க, வந்துட்டு உங்க பாட்டிக்குள்ள சொல்றீங்க, அவங்கண்ணா நான் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும் அவனுக்கு? நீங்க தானே சொன்னீங்க உங்க பேரை மாறிட்டு போய் பண்ணி கொடுங்க. இங்க பாரு,
நீ சொல்ற மாதிரிலாம் என்னால கேட்க முடியாது. நீ சொன்னா பேசணும், நீ சொன்னா உனக்கு சமைச்சு கொடுக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாரு, நான் உனக்கு முன்னாடி பிறந்தவ. நீ என்ன அதிகாரம் பண்ணாத, சரியா? பாட்டி, இங்க பாரு, அவன் உன்னோட புருஷன். நீதான் அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும். பாட்டி, அவன் உன்னைய புருஷன் கிடையாது. புருஷன் இல்லையா? அப்ப என்ன பின்னா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நீ சமைச்சு கொடு, என்னால முடியாது அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. சோ இப்ப ஜூனதா இவங்க மாதிரி சைலண்டா இருக்காங்க. என்ன உன் அம்மா போயிட்டா? வரமாட்டாளா? தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பாட்டி உங்களுக்காக வரமாட்டாங்க. ஏன்னா பாட்டிக்கும் ஆசைதான் அம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு. அவங்கதான் இப்படி கேட்க சொன்னதே என்கிட்ட. ஓ, பாட்டி சொன்ன பிளான் அது? ஆமா டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்றான். சோ 2 பேருமே அப்படியே ஹைஃபை போட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க உள்ள வரீங்க. இவனுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நானே குக் பண்றேன். என்ன, நீயே குக் பண்றியா? ஆமா, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிச்சனுக்குள்ள போறீங்க. சோ தயங்க பின்னாடி வரான். இப்போதைக்கு நீ வர, எனக்கு செய்ய தெரியாதா? இல்ல, என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்ட்டு சொல்றதுக்காக தான். எனக்கு தெரியும். தெரியுமா? சரி, சொல்லி தொலை அப்படின்னு அவன்கிட்ட நீங்க சொல்றீங்க. அந்த அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். சொன்னீங்க ஒரு கபோர்ட் கிட்ட நின்றுட்டு இருப்பீங்க. அவனா அங்கதான் சால்ட் இருக்கு எங்க அப்படின்னு டர்ன் பண்ணி பாப்பீங்க. ஏதோ இங்கதான் சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு அந்த சால்ட் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்களும் தயங்கும் இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ஐ டு ஐ கான்டாக்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு தயங்கும் நீங்க க்ளோஸ்ல பாக்குறீங்க. அதே மாதிரி தயங்கும் தான். ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான், உங்க லிப்ஸையும் உங்க ஐஸையும். அந்த அவன் அப்படியே உங்களை இடத்துல நாக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அந்த கண்ணு, அந்த வாய் எல்லாமே அப்படியே தாண்டி இருக்குது, ஒரு சேஞ்சும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ற மாதிரி வரான். நீங்க தவங்க என்ன பண்ற? சாரி, புத்தியை காமிக்கிறல்ல? இல்ல, நான் ஏதோ தெரியாம தள்ளு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இப்ப குக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடுச்சு. ஸோ அவன் அப்படியே வந்து ஹாலில் உட்காடுறான். இந்த பக்கம் ஜூன்டா, என்னாச்சு டாடி? மம்மி கிட்ட பேசுனீங்களா? எதனா சொன்னீங்களா? உங்க அம்மா என்கிட்டயே சேர்த்துக்க மாட்டேன்றா. என்னடா பண்றது? உங்க அம்மா எப்படி வெளியே கொண்டு வர்றது? நீங்களும் அம்மாவை எங்கன்னா வெளியே போறீங்களா? ஏண்டா உங்க அம்மா எனக்கு கிட்டே விட மாட்டேன்றா, என் கூட எப்படா வெளியே வருவா? கவலைப்படாதீங்க டாடி, நான் பிளான் போட்டு தரேன். மம்மியும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். எப்படி ஜோன்? அம்மா தான் கிட்ட கூட சேர்க்க மாட்டேன்றாள். அதெல்லாம் பண்ணலாம். எனக்கு மம்மியா நம்ம இந்த வீட்லயே தூங்க வைக்கலாம். ஏன்னா எப்படா டாடி? உங்க ஜூன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். நான் உங்க பையனாச்சு டாடி. ஆமா ஆமா, நீ பண்ணுவதான் அப்படின்னு அவன் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதே நீங்க எல்லாத்தையும் கிச்சன்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. அப்பாவும் பையனும் என்ன பிளான் பண்றாங்க? ரெண்டும் அப்படியே அவனுக்கு பிறந்ததுன்னு கரெக்டா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கீங்க. அந்த இப்ப குக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. வா ஜோன், வீட்டுக்கு போலாம். மம்மி, எங்க வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு போக வேண்டாமா? டைம் ஆகுது பாரு, வா போலாம். மம்மி, டாடி பாவம்ல, அவருக்காக நீங்க ஊட்டி விடுங்களா? ஜூன், நீ ரொம்ப போயிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. மம்மி, என்ன கோவப்படுறீங்க? நீங்க சொன்னீங்க தானே ஜூன் எதை கேட்டாலும் செய்வேன்னு. இது கூட பண்ண மாட்டீங்களா எனக்காக? எனக்கும் டாடிக்கும் ஊட்டி விடுங்களா? ப்ளீஸ், டாடி கையில அடிபட்டிருக்குல்ல, பாவம்ல அவரு. ஏன்டா அப்படி பண்றா? தயா, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏய், நான் எதுவுமே பண்ணல. ஜூன், அப்பா என்ன சொல்லணும்? இல்ல, நான் தான் கேட்டேன். ப்ளீஸ் மம்மி. சரி, ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தயாவுக்கு நீங்க ஃபுட்டை எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி ஜூனுக்கும் தான். ஸோ 2 பேருக்குமே அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயாவுங்க அப்படியே பாக்குறான். அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஒன் டைம் இதே மாதிரிதான் அவன் உங்களுக்கு நீங்க ஊட்டி விட்டுட்டு இருப்பீங்க. அவனா குழந்தை மாதிரி சாப்பிடவே மாட்டான், உட்காந்து கேம் விளையாண்டுட்டே இருந்திருப்பான். தயம், என்ன பண்ற? சாப்பிடு. எரி பொண்டாட்டி, இதை முடிச்சுட்டு வரான். எப்ப பார்த்தாலும் கேம் தானா நீ? சின்ன பையனை நிரூபிச்சுட்டே இருடா. என்னடி நல்லா இருக்கு தெரியுமா? இவனை விளையாடி பாரா.
எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்தா வாங்கிக்கோ. அடி இரு. தயங்க வாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு இருக்கான். ஜூஸ் குடிக்கிறியா? ஆனா இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிக்க வைக்கிறீங்க. அண்ட் தென் ஃபைனலா வின் பண்ணிட்டான். ஏய் நான் வின் பண்ணிட்டேன்டி. வின் பண்ணிட்டியா? சரியா? ஹாப்பியா? அப்படி பண்ணாட்டி அப்பாடி நெக்ஸ்ட் லெவல் போறேன். தயம் நீனு எப்பவும் இப்படிதானா? ஏன்டி இப்படி கேக்குறா? இல்ல நல்ல பின்ன நமக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோயா, பக்கத்துல இருந்து உட்காந்து போல எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு உட்கார் வேணா. ஏன் ஊட்டி விட மாட்டியா? எப்படி? அவன் என்ன நினைப்பான் தானே? அவன் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு ஊட்டி விட மாட்டியாடி? இதான் சொன்னா. உனக்கு என்ன வேணா பண்ணுவான், தேங்க உனக்கு ஊட்டி விடுறது, உனக்கு குளிக்க வைக்கிறது எல்லாம் நான் தான் பண்ணுவேன்னா இப்ப என்ன மாத்தி பேசுறா? அது என்னமோ அப்ப சொன்னா. இங்க பாரு, நான் அதெல்லாம் உண்மையா எடுத்துக்கிட்டான். அப்ப சொன்ன இப்ப சொன்னான்ல, நீ எனக்கு அது பண்ணுவேன்னு நம்பிக்கையில இருக்கிறான். என் பாரு மாயன், நீ தான் எனக்கு ஊட்டி விடணும் எப்பவுமே. சரியா? ப்ராமிஸ் பண்ண முடியாது பட. பாரு, நீ ப்ராமிஸ் பண்றியா இல்ல உன்னை பிடிச்சி கிஸ் அடிக்கவா? ஏன்னா ஆமா, யாருமே இல்ல, ஐயோ நான் மட்டும்தான் இருக்கும். என்ன வேணா பண்ணுவேன் உன்ன. தாயா நீ ரொம்ப மோசம். பரவாயில்லடி, உங்ககிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு நாங்க அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ அது அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. சோ தயம் தான் என்னவன் அதை நினைச்சு பாக்குறியா? என்னது? அதான் அன்னைக்கு அந்த ரூம்ல நடந்துச்சு. கூட உன்னை கிஸ் பண்ணனேன். தாயம் இங்க பாரு, ஜூன் இருக்கும், வாய மூடு. சரி அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலா அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருப்பீங்க. தென் அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சிட்டீங்க. இப்போ வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்காக உள்ள போயிருப்பீங்க. இப்போ ஜங்குக்னா வந்திருப்பான், காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறான். அங்க மாரி என்ன பண்ணிருக்கான், கதவை திறக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துச்சு போய் ஓப்பன் பண்றான். ஏய் மயிறு, என்னடா பண்றா? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றா. இதனா அடி, எங்கடா உளுந்து வாங்கிட்டு வந்தா? அதுவா, எனக்கு பெரிய கதை நடந்து போச்சு மச்சான். சடா ஆச்சு, ஜூனா ஒருத்தன் கடத்திட்டான். அந்த ஜானா அவன் ஜெயில தானே இருந்தான், வெளியே வந்துட்டான் மச்சான். வந்து ஜூனை கடத்தி வச்சு என்னமோ பண்ணிட்டான்டா. ஆனா பண்ணதுல ஒரு நல்ல விஷயம், வாயினே இப்ப இங்க இருக்கா. மச்சான் என்ன சொல்றா? மார்னிங்கிட்ட வந்து சேர்ந்துடாளா? அதெல்லாம் கிடையாது, லைட்டா அவளுக்கு இப்ப மேல ஒரு கட்டசி வந்திருக்கு. மச்சான் உண்மையாவா? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கான். முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உள்ள வந்துட்டு, டேய் என்னடா பையன் வீட்டுல வேலை எல்லாம் பாக்குறா, எல்லாம் ஆவரேச்சா? பையன் ஹாப்பி, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, சூப்பர் அப்படின்றான். ஏய் யார் நீன? மச்சான் என்னடா யாருன்னு கேக்குறானா? அப்ப தாயும் டேய் இருடா, சொல்றது முழுசா கேளு. அவனோட என்ன மன்னிக்கல, ஜூன் சொல்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனை மன்னிக்கலையா? இல்ல, கெடுத்து விட்டுறாத சாமி, கிளம்பு முதல்ல. எங்குது நாங்க ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கோம்ல, நீ எதுக்கிட்ட வந்தா? டேய் மச்சான் சொன்னா, அப்ப நான் ஃபேமிலி இல்லையா? மயிறு, நீ அன்னைக்கு சொன்ன விஷயத்தாலதான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் பிரிஞ்சே போயிருக்கோம். நான் இன்னும் மறக்கல, கிளம்பிடு மரியாதையா. மச்சான் அதான் நான் சாரி கேட்டல, நீ கிளம்புடா முதல்ல இங்கிருந்து, சரியா? நீங்க தான் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பேன், என் பையன் வர கேட்டுட்டே இருப்பான். சரி கிளம்புனா ஏதாவது காலை பேசிக்கலாம். சரி மச்சான், நீ கிளம்புறேன். அப்புறம் அந்த ஜிமின் மாதிரி சொல்லிடு என் வரான்ட்டு. அவன் வர கிளம்பி வரானா? சொல்றேன் அப்படின்னு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சரி இவன் சந்தோஷமா இருந்தா போகுதுன்னு சொல்லிட்டு இன்சைடு நீங்க அப்படியே தான் அவங்க பார்த்து முறைக்கிறீங்க. அவன் லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள வரான். எதனா ஹெல்ப் வேணுமா? எதுவும் தேவையில்லை, நான் எல்லாம் வாஷ் பண்ண வச்சுட்டேன், நான் கிளம்புறேன். ஜூன் வா போலாம். மம்மி நான் இங்கே தூங்கவா? டாடி தனியா இருப்பார்ல. டாடி அதெல்லாம் தனியா தூங்கி பாரு, நீ கிளம்பி வா. மம்மி ப்ளீஸ் மம்மி, எனக்கு வேணும், பாவம் அவரு தனியா தூங்குவாரு சொன்னாரு, அவருக்கு பயமா இருக்கா. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் கெஞ்சிரான். ஜூன் இங்க பாரு, மம்மி நீ எது சொல்லாத்தையும் கேட்டல, இது வேணாம். மம்மி உங்க கிட்ட பேசாதீங்க, நீங்க குட் மம்மியா இல்ல, நீங்க நான் எந்த சொன்னாலும் பண்ண மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கவே தானா? ஜூன் அப்படிலாம் இல்லடா, அப்புறம் ப்ளீஸ் எனக்காக ஸ்டே பண்ணுங்க ப்ளீஸ் மம்மி. சரி ஓகே, உனக்காக ஸ்டே பண்றேன்,
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் தயாவுக்கு இங்க செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹைஃபை குடுக்குறான். அத நீங்க பார்த்துருப்பீங்க. செம்மையா முறைக்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல. லைட்டா ஹாப்பி ஆயிட்டேன். என் கூட இருக்க போறது நெனச்சு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும்தான். சரியா? ரொம்ப கனவு காணாத. உன் கூட வந்து சேர்ந்துருவேன்னு. பரவாயில்லடி. ஒரு நாள் நைட்டு என் வாழ்க்கையில எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா அந்த நைட்டுக்காக? ம். அதே மாதிரி தான் அன்னைக்கும் பண்ண தயா. ஆ ஒரு நாள் என் கூட இருக்கிறதுக்காக என்னை மொத்தமா அழ வச்சு தானே. அயன் ப்ளீஸ் அப்படி பேசாத. இதான் பேசுமா தயம். அப்படி நீங்க அவனை ஹர்ட் பண்ணிட்டு இப்ப மேல போறீங்க. அவன் லைட்டா ஃபீல் பண்றான். ஜோன் வந்துட்டு, டாடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டாடா ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா உங்களை திட்டினாங்கன்னா சரிங்களா? ஆ ஆனா அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும் டாடா. எனக்கு தெரியும். அம்மா உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாங்களோ அதை விட அதிகமா உங்களை லவ் பண்ணுவாங்க. ப்ராமிஸா சொல்வேன். சரி ஜோன், சரி மேல போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை தூக்கிக்கிட்டு இப்ப மாடிக்கு தான் வரீங்க. ஸோ நீங்க அப்ப அப்படியே பெட்ல உட்காந்துருக்கீங்க. தயங்கும் அதே பெட்ல வந்து உட்காடுறான். ஸோ ஜூன் அப்படியே நடுவில் இருக்கான். டாடா இது அவங்க ரூமா? எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இது யார் வீடு? நீங்க வாங்கிட்டீங்களா? ஆமா, இந்த வீடு வாங்கிட்டோம். நம்மள்தான். சரியா? அழகா இருக்கு டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த வீட்டுல இருக்க எல்லா திங்ஸும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்ப நீங்க அப்படியே போனை ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க. ஸோ தாயம் அப்படியே கிட்ட கிட்ட உங்க பக்கத்துல வர பாக்குறான். நீங்க அப்படியே ஒரு முறை தான். ஒன்னும் இல்ல. என்ன பாக்குற போன்ல? நான் என்னவோ பாக்குறேன். எதுக்கு நீ கிட்ட வர? தள்ளி உட்காரு. ஏன் உட்கார கூடாதா? கூடாது, தள்ளி உட்காரு. சரி அப்படின்னு அவன் லைட்டா தள்ளி போற மாதிரி போயிட்டு அந்த நெட்டி பாக்குறான். அதான் நீங்க போன்ல வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி லவ் ரீல்ஸ்லாம் வருது. அதுக்கு நீங்க கமெண்டே பண்ணாம என்ன சொல்ல லைக்கே பண்ணாம போறீங்க. ஸோ தான் பாக்குறான். அழகா தானே இருக்கு. கமெண்ட் பண்ணா நல்லா சூப்பரா காமிக்கிறாங்களா? எனக்கு லவ்னாலே பிடிக்கல. ஏன்? லவ் அழகான விஷயம் தானே. நீ தானே சொல்லியிருக்க லவ் ஒரு மனுஷனா அழகா மாத்தோன்னு. அப்புறம் என்ன பிடிக்கலன்றா? அதே லவ் ஒரு மனுஷனா கேவலமாவும் மாத்தோம். என் லைஃப்ல அப்படிதான் பண்ணுச்சு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான லவ் பண்ண வச்சுது. ஏய் நான் பண்ண தப்பு தான். சும்மா எனக்கு கேவலமானு சொல்லிட்டே இருக்காத. அது உண்மைதானே தயம். சரி இதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடாத. அப்புறம் நான் உன்கிட்ட ஆர்கியூ பண்றது தயாரா இல்லை. ஆர்கியூ பண்ண உன்கிட்ட என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்லு. இங்க பாருங்க, ஒருத்தர் தப்பு பண்ணானா அவனை மன்னிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டம் இல்லை. அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்கு. தயம் சில தப்புக்கு இருக்கு. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு எனக்கும் கிடையாது. நான் உனக்கு என்ன வாங்கி தப்பு பண்ணா? என் உடனே போய் படுத்தனா? ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. சரிடி பண்ணதான். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு உண்மையா தானே இருந்தா? தயம் கத்தி பேசினா நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? இல்ல கேக்குறேன். ஜூன் இருக்கான், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. அவனும் அமைதியாயிடுறான். அப்பவே சொன்னான் வயசுல பெரிய பொண்ணை லவ் பண்ணாத அவனை கண்ட்ரோல் பண்ணுவான்னு. நல்லா கண்ட்ரோல் பண்றான். என் வாயை நல்லா அடைக்கிறான். ஆனா என்ன பண்ணி தொலைது? பலா போன மனசு இவகிட்ட தான் விழுந்து போய் கிடக்குது அப்படின்னு அவன் கடுப்பா பாக்குறான். நீங்க பாத்துட்டு என்ன அப்படி பாக்குறா? ஒன்னும் இல்ல, ரொம்ப அழகா இருக்கிறா, அதான் ரசிக்கிறான். தயாங் அப்படி நீங்க முறைக்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டு அப்படியே திரும்பிடுறான். அந்த ஆஃப்டர் அப்படிதான் அன்னைக்கு நைட் போயிருக்கோம். ஸோ ஜூன் அப்படியே சென்டர்ல படுத்துக்கிட்டு ஸோ தாயவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறான். உங்களையும் தான். மம்மி கிட்ட வாங்க, தள்ளியா இருக்கீங்க, கிட்ட வந்தா தானே என் கை எட்டு உங்க மேல. என் கை குட்டி கை இல்ல. இல்ல பரவாயில்ல மம்மி இங்கே படுத்துக்கிறான். மம்மி ப்ளீஸ் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அந்த இப்ப நீங்க அப்படியே வந்து கிட்ட வரீங்க. ஸோ தயங்கோட என்ன சொல்றீங்கன்னா ஹேண்ட் உங்க மேல லைட்டா படுது. அதே மாதிரி அவனோட லெக்ஸ் அப்படியே உங்க லெக்ஸ் தொடுது. அவன் அப்படியே பாக்குறான் உங்களையே. நீங்க அவனை கண்டுக்கவே இல்ல. போதுமா? போதும். கண்ணை மூடி தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜூனோட ஹேரை இது பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா தயாங் தூங்கினான்னு கேக்குறீங்களா? சுத்தமா கிடையாது. ஏன்னா
அவனோட ஹாப்பினஸ். இப்ப நீங்க 2 பேரும் தானே. அவன் பக்கத்துல இருக்கீங்க. அவன் தூங்காம அப்படியே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். என் குடும்பம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. என் பையன், என் பொண்டாட்டி லைஃப் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது லைஃப் லாங் எனக்கு வேணுமே. பையன் என்னை இப்படி தள்ளியே வந்துச்சுப்பியா? எனக்கிட்ட சேர்த்துக்க மாட்டியாடி? இல்லாம நான் தினமும் தனியா தூங்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். என் வாயின் எங்கன்னு ஒரு குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் என்னோட தப்பு மன்னிச்சு என் கூட ஏத்துக்கோய. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு நீங்க வேணும். இந்த குடும்பம் எனக்கு வேணும். இது என் குடும்பம், என் வாய, என்னோட ஜூன். நீங்க எனக்கு வேணும். நான் உங்க கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஒரு என்னைக்கு விட மாட்டேன். இந்த 5 வருஷமா நான் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மறுபடியும் தப்ப நான் பண்ண மாட்டேன். என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்றான். அழுதுட்டே பார்த்துட்டு இருப்பான். அண்ட் தென் அப்படிதான் அன்னைக்கான நைட் போயிருக்கோம். ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. ஜூன் மறுபடியும் வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். குக் பண்ண சொல்லி மறுபடியும் இது பண்றான். நீங்க முடியாதுன்றீங்க. மறுபடியும் பாவமா பேச வச்சுக்கிறான். சில வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு குக் பண்ணி கொடுக்குறீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. தயம்னா எனக்கு ஒர்க் போறியா? ஆமா. போவேணாமா? என் பையனை நான் தானே பார்த்துக்கணும். அதான் ஏன் போற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கும் பயம் தானே. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நான் தான் சொன்னல, அவன் உனக்கு பிறக்கல. வயன் போதும் வயன். ஸ்டாப், அந்த வார்த்தையை சொல்லாத. தயம் நான் 1000 வாட்டி சொல்லுவேன் தயம். அவன் உனக்கு பிறக்கல அப்படின்னு சொன்ன உடனே தயவங்க அப்படியே உங்களை ஸ்லாப் பண்றான். ஹே, என்னடி பேசிட்டு இருக்கா? பொண்ணு ஏடி தப்பா பேசிக்கிறா? அவன் எனக்கு பிறக்கல என்ன மீனிங் சொல்ற? பாரு தயம், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஜூன் உனக்கு பிறக்கல தயம். ஜூனோட அப்பா நீ கிடையாது. ஒரு அம்மாக்கு தான் தெரியும் குழந்தையோட அப்பா யாருன்னு. இது உன் குழந்தை இல்ல தயம். போதுமா? பாருவன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். போதும்டி, போதும். இத சொல்லி எனக்கு கொல்லாதடி. நீ என்ன வேணா திட்டுடி, என்ன அசிங்கமா சொல்லடி. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு பர்வட் என்னென்னமோ சொல்லுடி. அண்ணா, ஜூன் எனக்கு பிறக்கலன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு முடியலடி. எது சொல்றப்ப எப்படி உன் வாயில அதை சொல்லலாம்? அது என் புள்ளடி. நான் உனக்கு கொடுத்தவன்டி. எனக்கு தெரியாதாடி அவன் என் புள்ளன்னு? நான் சொல்றேன்ல தாயம், அவன் போய் இல்ல அப்படின்னு சொல்ல செம்ம சண்டை ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜூன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அழுக வருது. டாடி டாடி, அம்மாவை அடிக்காதீங்க, வேண்டாம். இல்ல, அம்மா அடிக்கல. பரவாயில்ல, சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. எப்பவுமே அப்படி பண்ற ஆள் தான் தயம். ஏன்னா அவனை பொறுத்த வரையும் பொண்ணுங்கன்னா அடிக்கிறதுக்கு மட்டும்தான், அப்புறம் அடிக்கிறதுக்கு அவ்வளவுதானே. ஏன் போதும். பாஸ்ல நான் அப்படி இருந்தேனா பிரசன்ட்லி அப்படி இருக்கிறது அர்த்தமா? நான் மாற மாட்டேனா? நீ மாற மாட்ட தாயம், நீ மாற மாட்ட. ஏன்னா நீ அப்படி வாழ்ந்துட்ட, நீ மாத்திக்கவும் மாட்ட அப்படின்னு அங்கிருந்து போறீங்க. அவனுக்கு செம்ம கோபமாகுது. அப்படியே வந்து கடுப்புல உட்காடுறான். இப்ப ஜூன் வந்துட்டு, டாடி எதுக்கு மம்மி அடிச்சீங்க? மம்மி பாவம் இல்லையா? நீங்க அம்மாவை அழ வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்கு அழ வைக்கிறீங்க? மம்மி அப்பா ரொம்ப தப்பா பேசினா, அதான் அடிச்சேன். என்ன பேசினாங்க மம்மி? நீ எனக்கு பிறக்கலையா அப்படின்றா. அப்படி பேசுற என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா அவளை கேவலப்படுத்திக்கிறா. எதுக்கு அப்படி பண்ணணும்? என் மேல இருக்க கோபத்துல அவளை எதுக்கு அவ கேவலப்படுத்திக்கிறா? அந்த கோபத்துல தான் அடிச்சேன். சொல்லு ஜோ, அம்மா பேசினது தப்பா கரெக்டா? தப்புதான். அம்மா அப்படி சொல்லியிருக்க கூடாது. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்க பையன்தான், எனக்கு தெரியும் ஜோ. அம்மா கோவத்துல சொல்லிட்டு இருக்கா, ஆனா அது ரொம்ப பெரிய வார்த்தை ஜோ. அப்பாவால அது தாங்க முடியுமா? ஏற்கனவே அப்பா ரொம்ப நொந்து போயிட்டு இன்னும் அம்மா என்ன கஷ்டப்படுத்துறா. ஆனா அம்மா கஷ்டப்படுத்துறப்போ அட்லீஸ்ட் அப்படியாச்சும் அவ கோவத்தை தீர்த்துக்கிறாள்ன்னு தான் நான் பாக்குறேன். அவ கோவம் எப்ப சரியாகும் எனக்கு தெரியல ஜோ. கடைசி வரையும் வேணும் மணிக்காமல போயிடுவாளாடா. டாடி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க அழாதீங்க ப்ளீஸ். நீங்க அழுதீங்கன்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ ஜங்குக் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ எல்லா விஷயத்தையும் நடந்ததுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ தான் ஜங்குக்கு என்ன பண்ணுனே தெரியல. அவன் அப்படியே யோசிக்கிறான். ஜூன்னா அங்கிள் அப்பாவே அம்மாவே சேர்த்து வைங்க, எதுனா பிளான் கொடுங்க. டேய் என்னடா உனக்கும் உங்க அப்பனுக்கும் பிளான் போடுறதுக்கு தான் எங்க அப்பா அம்மா பெத்து போட்டிருக்காங்களாண்ணா? யோசிக்க டைம் விடுறா. அப்படியே அப்பன மாதிரி ஆடாத. என்ன இப்படி பேசுறீங்க? அப்பா இந்த அங்கிளை வேணாம் போ சொல்லுங்க. இரு ஜூ இரு, அங்கிள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லப்பா பாருங்க என்னென்ன பேசுறாருன்னு. போங்க அங்கிள் நீங்க வேணாம். டேய் 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 உன்ன மாதிரியே கோவம் வந்துடாதுக்கு, ஜெராக்ஸே தான் இது அப்படின்னு நான் சொல்றப்ப, டேய் அது முக்கியம் இல்ல. இப்ப என்ன மயிறு என்னை சேர்த்து வைக்கிறது என்ன பிளான் வச்சிருக்கா? எத்தனை மயிறு பிளான் இருக்கு அந்த பிளான் இருக்குன்னா? டேய் இருடா யோசிச்சுட்டு இருக்கான். தயாங் கடுப்புல பாக்குறான். டேய் ஏன்டா முறையிற? இந்த மயிறு என்னடா பிளான் வச்சிருக்கான் அது வச்சிருக்கா? பாரு எத்தனை நாள் தானா அப்படியே திட்டு வாங்கிட்டே இருக்குது. எனக்கு வேணும் எப்படியா சேர்த்து வை. டேய் மயிறு இருடா. அவ எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு பார்த்தா இன்னும் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, நீயும் அவளும் வெளியே எங்கன்னா ஒரு டூருக்கு போங்க. டூருக்கா? டேய் அவன் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்றா. இதுல நான் ஒரு டூரு கூப்பிட்டா வந்துருவாளா? நீ கூப்பிட்டா வரமாட்டா, ஆனா உன் புள்ள கூப்பிட்டா வருவாள். என்ன சொல்றா? என்னடா சொல்றா? இங்க பாரு, நீனும் வாயின்னு ஒரு இடத்துக்கு போவீங்க தெரியுமா? ஹில் ஸ்டேஷன். ஆமா, அங்க கூட்டிட்டு போவல. ஏன்னா அங்கயா? ஆமாண்டா, லவ் எங்க ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போயிட்டு அந்த லவ் மறுபடியும் தொடரு. என்ன? டேய் என்னடா சொல்றா? சரியா வருமா? இல்லடா, அங்க போனா பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் வந்து என்ன பேசுவா. ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி, எங்க ஒரு பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு ஜேஜூல. அது நல்லா இருக்கு, பார்க்க சூப்பரா. அங்க யாருமே கிடையாது. நீ வயனு அப்புறம் ஜூ 3 பேர் போங்க. அங்க போயிட்டு வாங்கிட்டா என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் சொல்லு. அதான் பெஸ்ட்ன்னு தோணுது. டேய் என்னடா பிளான் மயிறு மாதிரி சொல்ற? வேற என்னடா சொல்ற? நான் சொன்ன இடத்துக்கு போக மாட்டேன்றா, வெளியே கூட்டு போனாலும் கூட்டு போக மாட்டேன்றா. டே வர மாட்டாடா. டேய் வர வைக்கணும்டா, அது உன் கையில இருக்குது. சரியா? அது உன் கையில தான் இருக்குது. உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ தான் கஷ்டப்படணும். அப்படியே வந்து கையில வந்து உட்காராது. பாரு அவ உனக்கு வேணும்ல, வேணும்டா. அப்ப நீ பிளான் பண்ணு. சரியா? அவளை வெளியே எங்கன்னா கூட்டிட்டு போய் அவன் மனசை மாத்த பாரு. அவகிட்ட கெஞ்சி அழு கத்தி கதறு, எனக்கு வேணும், நீ இல்லைன்னா செத்துருவேன், மயிறு ஈர்னு என்னன்னோ பண்ணுடா. அதையும் மீறி அவன் மாறலன்னா ஒரு பிளான் இருக்கு. இது செட் ஆகும்னா அந்த பிளான் யூஸ் பண்ணலாம். சரியா? என்ன பிளானு அது அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணு. சரியா? இந்தா அந்த ரெசார்ட் நான் புக் பண்ணிட்டேன். கரெக்டா இருக்கும். 2 பிளானுக்கு நான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவதான் ஜூன் இருந்துக்க மாட்டான். ஆடிட்டு கேட்டான், அவன் அப்பா கூட இருக்கான். என்ன தயாங் கூடயா? எதுக்கு அனுப்புனீங்க? அவன் காலைல இருந்து அங்கதான் இருக்கான், கூப்பிட்டா வரல. அவன் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, எப்ப பார்த்தாலும் டாங்க சப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா அவனே என் பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்க வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க. சோ தயாங் தான் ஓபன் பண்ண போறான். சோ எங்க ஜூனா எதுக்கு கேக்குறா? எதுக்கு கேக்குறனா? அவன் ஏன் பையன். அவன் எங்க உள்ள வீடியோ விளையாடு இருக்கான். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க. ஜூன் என்ன பண்ணிட்டு இருக்கா? மம்மி அப்பயே வீட்டுக்கு போக சொன்னதானே, இப்ப என்ன பண்றீங்க? மம்மி சும்மாதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா வீடியோ கேம்ல தோத்து போறாரு, அவருக்கு விளையாடவே தெரியல அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படியே பாக்குறீங்க அவனா. ஆக்சுவலி அவனுக்கு வீடியோ கேம்ல தோத்து போகவே பிடிக்காது. நீங்க விளையாண்டா கூட அவங்கள வேணுட்டே இது பண்ணி விடுவான். ஸோ கெஞ்சுவீங்க ஒரு வாட்டினாச்சும் என்ன வின் பண்ண விடுன்னு, ஆனா அவன் பண்ணவே விட மாட்டான். ஆனா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா தோத்து போறாரா? ஆமா மம்மி, டாடிக்கு கேமே விளையாட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்ப நீங்க பாக்குறீங்க எந்திரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க பழச யோசிச்சு பாக்குறீங்க. நீங்க அப்படியே யோசிச்சு பாக்குறீங்க. நீங்களும் தயாங்க ஒரு நாள். சோ நீங்க அப்படியே யோசிச்சு பாக்குறீங்க, ஒரு நாள் நீங்களும் தயாங்க வீடியோ கேம் விளையாண்டு இருப்பீங்க. சோ தயாங்க உங்களை நல்லாவே தோக்கடிச்சிட்டு இருப்பான். நீங்க கெஞ்சுவீங்க, ஒரே வாட்டி மட்டும் என்ன ஜெயிக்க வையா. அதெல்லாம் முடியவே முடியாது. இங்க பாரு, வீடியோ கேம் பொறுத்தவரை நான் தான் எப்பவுமே வின் பண்ணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் நான் தோத்து போக மாட்டேன்.
ஏய் ரொம்ப மோசம்டா. என்ன லவ் பண்றதானா? எனக்காக இது பண்ண மாட்டியா? முன்னாடி நான் உனக்கு எது வேணா பண்ணுவேன்டி. ஆனா இது கஷ்டம். சரியா? ஆ எனக்கு இந்த கேம்ல தோத்து போறது பிடிக்கவே பிடிக்காது. இட்ஸ் மை ஃபேவரட் கேம் தான். ஸோ அதனால தான். சரியா? இங்க பாரு. வேணா சொல்லிக் குடுக்குறேன் எப்படி விளையாடணும்னு. ஆனா உனக்காக தோக்க முடியாது. அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அந்த கேம் தான் இப்ப ஜூனி ஒண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. இவன் தோத்தே போக மாட்டானே. ஆனா ஜூனுக்காகவா? என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படின்னு யோசிக்கிறீங்க. அயன் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன பேசணும்? நான் கிளம்புறேன். அயன் இரு. ஒரே நிமிஷம். ஆ, நம்ம ட்ரிப் மாதிரி போலாமா? என்ன சொல்ற? ட்ரிப்பா? எதுக்கு? நான் எதுக்கு உன் கூட வரணும்? ஏன் அப்படி கேக்குறா? என் கூட வரமாட்டியா? அதான் கேக்குறேன். ஏன் எதுக்கு நான் உன் கூட வரணும்? நீ யார் முதல்ல எனக்கு? ஆ, உன் பிள்ளைக்கு அப்பன். அதை நான் சொல்லணும். காலைல சொல்லி தானே நம்ம 2 பேரும் சண்டை வந்துச்சு. இப்ப பாரு, நான் வேணா நீ வேணா சொல்லிட்டு போ. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நான் தான் அந்த பிள்ளையோட அப்பன்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா? நான் தான் அப்பன்னு எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம அதை சொல்லிக்கிட்டே இருக்காத. சரியா? நீ கத்தி கத்தி சொன்னாலும் அது உண்மையாக போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே நீங்க அப்படியே அவளை பாக்குறீங்க. இந்த பக்கம் ஜூன் வந்துட்டு, மம்மி நம்ம டாடி கூட ட்ரிப் போலாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஜூனை பார்த்து முறைக்கிறீங்க. வீட்டுக்கு போலாவா? மம்மி வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். உனக்கு உன் டாடி தான் முக்கியம்னா இங்கே இருந்துரு. என்னை தேடி வராத. நான் போறேன். மம்மி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஜூன். காலையில இருந்து அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. மம்மி சொன்னதானே இவர் எனக்கு பிடிக்கல, இவர் என் கூட இருந்தா நான் கஷ்டப்படுவேன்னு. ஆனா மம்மிக்கு நீ அதானே பண்ணிட்டு இருக்கா? ஆ அப்ப நீ மம்மியை லவ் பண்ணல. மம்மிய உனக்கு பிடிக்கல தானே? இருந்துக்கோ ஜூன். உன் டாடியோட இரு. மம்மி போறேன். மம்மி மம்மி அப்படிலாம் இல்லை மம்மி. மம்மி நான் வரேன். மம்மி ப்ளீஸ் மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே போறான். இந்த பக்கம் நீங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ செம்ம கடுப்புல உங்க ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு இப்பக்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறீங்க. இந்த பக்கம் ஜூன்னா, மம்மி கதவை திறங்க மம்மி. சாரி நான் இனிமே பேச மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மம்மி. மம்மி 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 ப்ளீஸ் மம்மி. மம்மி கதவை திறங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஜூ பேசாத. போ உன் டாடி கூடயே போய் இரு. உனக்கு உன் டாடி தானே வேணும். மம்மி வேணாம்ல. மம்மி எல்லாம் எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க தான் வேணும். கதவை திறங்க. சாரி இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அந்த உங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பன் பண்றீங்க. ஸோ அவனா வந்து டைட்டா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்க அவனை ஹக் பண்ணாமலே இருக்கீங்க. மம்மி ப்ளீஸ் சாரி நான் பண்ணது தப்புதான். என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க. இருந்தாலும் நீங்க பேசாம இருக்கிறதுனா ஏத்துக்கவே முடியாது. சாரி நான் இனிமே அவர்கிட்ட பேசல. இனிமே அவருக்காக நீங்க எதுவும் செய்ய நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் மம்மி என்கிட்ட பேசுங்க. இனிமே நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டியா? ப்ராமிஸா? பேச மாட்டேன். சத்தியமா பேச மாட்டேன். எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு அவரு வேணாம். ப்ளீஸ் என்கிட்ட பேசுவீங்களா? சரி அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஃபுல்லாக எடிட் பண்ணேன்டா, ஆனால் அதிகமாகிடுச்சு. ஸோ சேவ் ஆகலை. ஸோ நாளைக்கு நான் சண்டே போட்டுடுறேன் ஈவினிங். ஓகேவா? இது வந்து செமி ஃபைனல் பார்ட். ஸோ நாளைக்கு ஃபைனல் பார்ட் வந்துடும். ஐம் ஸோ சாரிங்க. ஓகே நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். அப்படி இல்லைனா மண்டே போஸ்ட் பண்ணிடுவேன்டா. ஸோ டோன்ட் வரி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்க்கலாம் ஹாப்பி எண்டிங்காக இருக்கா சேட் எண்டிங்காக இருக்கான்ட்டு. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு போட்டுடுவேன். ஓகேவா? பாய். கமெண்ட் பஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள்.